Hi, ma'am. Good morning. Good morning, sir. நிஃப்டி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துருவோம். செப்டம்பர் செகண்ட் வீக் வந்து என்டர் ஆகுது. செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல 24,741 அப்படிங்கிற ஒரு லெவல்ல நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் 2 வீக்ஸ்ல பார்க்கும்போது ஒரு பேரிஷான ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்கு, ஒரு புல்லிஷான செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கு, அண்ட் க்ளோசிங் வந்து 24,741. ஸோ கம்மிங் டேஸ்ல கம்மிங் வீக்ல நிஃப்டி வந்துட்டு எந்த மாதிரி மூவ் ஆக சான்சஸ் இருக்கு, எந்த லெவல்ஸ் வந்து டார்கெட்டை ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டா நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த செஷன் எப்படி நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா, பார்ட் 1 அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் வீக் மார்க்கெட் சம்மரி கொஞ்சம் குயிக் சம்மரியா பார்த்துடணும். பாசிட்டிவா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க யாரு, அதே போல நெகட்டிவா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தவங்க யாரு அப்படிங்கிறத. அடுத்து இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, கேண்டல் ஸ்டிக் அனாலிசிஸ், கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் ரெகக்னைசேஷன், யூனிக் ஆர் பெக்குலியர் ஐபிசி, இன்வெர்டட் புல்லட் கேண்டில்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா அந்த மாதிரியான கேண்டில் ஃப்ரம் த ஹிஸ்ட்ரி எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, அதை ஃபாலோ பண்ணி என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி அனாலிசிஸ் மாதிரி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஹீரோ லெவல்ஸ், அதாவது ஹியூமனாய்ட் ரோபோட் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய லெவல்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஃபார் கமிங் டேஸ் என்ன மாதிரி இருக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் எஃப்ஐஐஸ் வந்துட்டு செல்லிங் ஸ்ப்ரீலேயே இருந்துட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, உங்களுக்கு போன மந்த்தும் சரி, அதுக்கு முந்தைய மந்த்தும் சரி, 2 மந்த்தா ஜூலை அண்ட் ஆகஸ்ட் செல்லிங்லேயே தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு எஃப்ஐஐஸ் உடைய டேட்டா பார்க்கும்போது ஆகஸ்ட்ல வந்துட்டு ஒரு 46,900 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஜூலைல வந்துட்டு 47,666 அப்படிங்கிற அளவுக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1 lakh crore. ஈவன் இந்த செப்டம்பர் மந்த்தை கூட அவங்க 5,666 crores அப்படிங்கிற மாதிரி செல்லிங்ல தான் இப்பவும் கண்டினியூ பண்றாங்க. ஸோ இவங்களுடைய நேச்சர் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணிடலாம். இதுக்கடுத்து இந்த லெவல்ஸ், அந்த பேட்டர்ன் ரெகக்னிஷன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த டார்கெட்ஸ், அதெல்லாம் வந்து கன்ஃபர்மேஷன் பண்றதுக்காக ஒரு சில இண்டிகேட்டர்ஸை வச்சு நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க போறோம். தென் ஃபைனலா வந்து கன்க்ளூஷன். ஸோ கொஞ்சம் குயிக்காக வந்துட்டு இந்த அனாலிசிஸ் பண்ணலாம். அண்ட் வியூவர்ஸ்க்கு வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே கொடுக்கக்கூடிய தகவல்கள் அதை பேஸ் பண்ணி நீங்க எந்த ஒரு ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல கமிட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கும் போது செபி ரிஜிஸ்டர்ட் ப்ராக்டிஸ்னர்கிட்ட நீங்க சஜஷன்ஸ் கேட்டுக்கிறது நல்லது. நாங்க இங்க கொடுக்கறது வந்துட்டு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, ரிசர்ச் பர்பஸ்க்காக இங்க இந்த அனாலிசிஸை வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்க எந்த ஒரு ட்ரேட்ஸும் கமிட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத டீம் ஆர்டிஎஃப் சார்பாக மிக தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன். ஃபைன் மேம். ஸோ லாஸ்ட் வீக் வந்துட்டு புல்லிஷா போனதுக்கு என்ன நேச்சர் மேம், என்னெல்லாம் ரீசனா இருந்தது? ஒரு முக்கியமான ரீசன் ஐ ஃபீல் இஸ் ஜிஎஸ்டி 2 கொண்டு வந்தது, which is favoring many sectors. And இது வந்துட்டு ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து எல்லாருக்கும், லோவர் மிடில் கிளாஸ் இல்லக்கா அந்த நடுத்தர வர்க்கத்து மக்களுக்கெல்லாம் ரொம்ப உபயோகமா இருக்கும் இது. ஆல் த டெய்லி யூசஸ் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் வந்து பிளஸ் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாம் வந்து ஜிஎஸ்டி ரொம்ப கம்மி பண்ணிருக்காங்க. அண்ட் அஃபோர்டபிலிட்டி கொஞ்சம் நிறைய வந்திருக்கு. அண்ட் இதனால வந்துட்டு பணப்புழக்கமும் கொஞ்சம் நிறைய இருக்கும் மார்க்கெட்லக்காக. இட் இஸ் வரவேற்கத்தக்க ஒரு ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எஸ்டே ஆல்சோ லைக் எஃப்எம்சிஜி அண்ட் ஆட்டோமொபைல் செக்டர் வந்துட்டு இட் வாஸ் பூமிங் ஆக்சுவலி. Okay. That is one reason I feel, that strong reason which could have made the market to bounce back, apart from other geopolitical things. Yes, ஜிஎஸ்டில அந்த ஸ்லாப் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க, வெர்ஷன் 2.0 அப்படிங்கிற மாதிரி மீட்டிங்ல ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல வந்துட்டு இந்த ஜிஎஸ்டி ரீஸ்ட்ரக்சர் பத்தி ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. ஓவரால் வந்துட்டு செமிகண்டக்டர் நிறைய இதுக்கெல்லாம் வந்துட்டு பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணிருக்காங்க, ப்ரொடக்டிவிட்டி லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணிருக்காங்க.
which indirectly or directly has affected the market, though it is not a part of Nifty 50 இல்லனாக்க கூட some stocks லாம் it has indirectly affected the market, and the market sentiment வந்துட்டு மக்களிடையே கொஞ்சம் நல்ல பாசிட்டிவா இருக்கிறதுனால market would have scaled up actually. That's what I feel. ஓகே, ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய மிஸ்டர் ட்ரம்ப் வந்துட்டு இந்த டேரிஃப்ல வந்துட்டு நிறைய சித்து விளையாட்டுகள் வச்சுட்டு இருக்கும்போது அந்த டேரிஃப் வந்துட்டு ரீசிக் பண்றது, இல்லை நான் மாத்துறேன், அதிகப்படுத்துறேன், அந்த மாதிரி வரிசையா வந்து நிறைய ட்வீட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காரு. அண்ட் ரஷ்யன் ஆயில் கன்சியூம் பண்றத அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்துட்டு வாங்குறவங்க, இம்போர்ட் பண்றவங்க அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இன்டைரக்டா சில கைண்ட் ஆஃப் த்ரெட்டன் மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த மாதிரியான நேரங்களில் வந்துட்டு எமர்ஜிங் எக்கானமியா இருக்கக்கூடிய நம்மளுடைய தேசம், அடுத்து வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியா வரக்கூடிய மிக பிரகாசமான ஃபியூச்சர் இருக்கக்கூடிய நம்மளுடைய தேசம் ரொம்ப குயிக்காவே இந்த இடங்கள்ல வந்துட்டு இந்த இடங்கள்ல வந்துட்டு இந்த டொமஸ்டிக் கன்சப்ஷன் அப்படிங்கிற விஷயத்த பூஸ்ட் அப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், டாக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு கையில வந்து பணம் நிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் இந்த ஜிஎஸ்டி ரீஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த செஞ்சிருக்காங்க. கரன்சி இன் சர்க்குலேஷன் சொல்லக்கூடிய பணப்புழக்கம் நாட்டில் அதிகமாகும். ஏன்னா முன்னாடி வாங்கிட்டு இருந்த பொருட்களுக்கு, முன்னாடி வாங்கிட்டு இருந்த சேவைகளுக்கு பே பண்ண வேண்டிய காஸ்ட் இப்போ இந்த ரீஸ்ட்ரக்சர் பண்ணனால குறையுது. நிறைய இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ், இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி, ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஃபெஸ்டிவல் டேஸ்ல வந்துட்டு உங்களுக்கு சேல்ஸும் ரொம்ப நல்லா நடக்கும். ஏன்னா கமிங் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு 4-5 மந்த்ஸ் வந்துட்டு ஃபெஸ்டிவல் டேஸும் இருக்கு. இப்போ இந்த மாதிரியான நேரங்கள் இப்போ இந்த ரீஸ்ட்ரக்சர் பண்ணது வந்துட்டு ஜிஎஸ்டியில கொடுத்துருக்கக்கூடிய ரிலாக்ஸேஷன் ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். கன்சப்ஷன் வந்து இது பூஸ்ட் பண்ணோம். ஸோ மார்க்கெட் வந்து ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சுக்கு அப்புறமே, பிரைம் மினிஸ்டருடைய ஸ்பீச்சுக்கு அப்புறமே வந்துட்டு ஒரு புல்லிஷான நேச்சர்ல கேப் அப் ஆகி ஓப்பன் ஆயிருந்தது. 25,153 அப்படிங்கிற லெவல நிஃப்டி கொடுத்துருந்தது. தென் அந்த வீக்ல வந்து ஒரு பேரிஷான நேச்சரை கொடுக்கல, கேப் அப்ப அப்படியே வந்துட்டு மெயின்டைன் பண்ணி ஒரு லெவல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. தென் ஃபாலோ அப் வீக்ல வந்து டெக்னிக்கல் கரெக்ஷன்ல உள்ள என்ட்ராச்சு. 25,021 அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்துட்டு அந்த வீக்ல, அதாவது ஆகஸ்டுடைய கடைசி வாரத்துல கொடுத்துட்டு லோ வந்து 24,404 அப்படிங்கிற ஒரு லெவலை கொடுத்துருந்தாங்க. ஒரு பேரிஷான நேச்சர். ஸ்பெஷலாக இந்த மாதிரி ஒரு கேண்டல் ஸ்டிக் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது எந்த டைம் ஃப்ரேம் இருக்கட்டும், இங்க நம்ம வீக்லி வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு கேண்டல் ஸ்டிக் ஃபார்ம் ஆகுது, ஒரு பேரிஷான கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா இதோடைய ஃபாலோ அப் கேண்டில் வந்து ஒரு பேரிஷான கேண்டிலா இருக்கும், ப்ராபபிலிட்டி 1. அப்படி இல்லைன்னா டவுன் சைட்ல பேரிஷான ஒரு நேச்சர்ல போகும்போது ஒரு பர்டிகுலர் லெவல், ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டா இருக்கும், ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலா இருக்கும், அது ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் பாயிண்டா இருக்கும். அந்த இடத்துல இருந்து ரெக்கவரி ஆகக்கூடிய ஒரு கேண்டிலாவும் இருக்க சான்சஸ் இருக்கு. இது ப்ராபபிலிட்டி 2. அண்ட் இது இல்லாம ப்ரீவியஸ் வீக்குடைய லோவையும் கட் பண்ணாம ஹைக்கு மேலையும் போகாம அந்த பேரிஷ்னஸ் வெயிட்டேஜ் இருக்கிற மாதிரியே வச்சு ஒரு சைட்வேஸ் நேச்சரையும் வந்துட்டு ஒரு மியூட்டட் வீக்லி எக்ஸ்பீரியும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இது ப்ராபபிலிட்டி 3. ஏன்னா 3 ஆப்ஷன் தான், ஒன்னு உங்களுக்கு புல்லிஷ், இன்னொன்னு பேரிஷ், சைட்வேஸ். கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி என்ன சொல்லுது? போன வாரத்துக்கு முந்தைய வாரம் ஆகஸ்ட் கடைசி வாரத்துல பேரிஷான நேச்சர் அப்படிங்கிறது காட்டுறது. ஆனா அந்த பேரிஷ்னஸ் வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகல. செப்டம்பர் 1ல ரொம்ப எக்ஸலண்டா அந்த ஆகஸ்ட் கடைசி வாரத்துல கொடுத்திருந்த லோ 25,404 போன வாரம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. 24,432 அப்படிங்கிற ஒரு லெவலை கொடுத்து அதுதான் லோ, அதுதான் ஓப்பன் லெவலும் கூட. இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம அதை வந்து இன்வெர்டட் புல்லட் கேண்டில்னு சொல்லுவோம் டெய்லி டைம் ஃப்ரேம்ல. வீக்லி டைம் ஃப்ரேம்ல இதே மாதிரியான ஒரு நேச்சர்ல ஓப்பன் லோ ரெண்டும் சேமா இருக்குன்னா அதை வந்து யூனிக் கேண்டில் ஆர் பெக்யூலியர் கேண்டில்னு சொல்லலாம். யூனிக் ஆர் பெக்யூலியர் ஐபிசி அப்படின்னு சொல்லுவோம், இன்வெர்டட் புல்லட் கேண்டில் அப்படிம்போம். இது டீம் ஆர்டிஎஃப் உடைய ஃபைண்டிங். இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா இது ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இது ஃபாலோ பண்ணும். ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை ஃபாலோ பண்ணி இந்த முடிஞ்சிருக்கக்கூடிய வீக்ல ஹை வந்து 24,980 அப்படிங்கிற ஒரு லெவலை கொடுத்துட்டு எனக்கு ஒரு கரெக்ஷன், ஒரு சின்ன செல், அந்த இடத்துல செல் ஆஃப் கிரியேட் ஆகி ஒரு ஜிக்ஸாக் மூவ்மெண்ட்டை கொடுத்து எண்ட் ஆஃப் த வீக் வந்து 24,741 அப்படிங்கிற ஒரு லெவல்ல நிறுத்தி இருக்கு மார்க்கெட். ஸோ ஜிஎஸ்டி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்தாச்சு. அண்ட் டேரிஃப்ல வந்துட்டு சில இதை வந்துட்டு அங்கே வந்துட்டு வழக்கம் போல அவருடைய சித்து விளையாட்டுகள் இருந்துட்டு இருக்கு. மிஸ்டர் டேரிஃப் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க பிரசிடென்டோடையது. இந்த மாதிரி நேச்சர்ல நம்ம மார்க்கெட் வந்துட்டு 24,000
641 இருந்து 651 சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கியமான லெவலுக்கு மேல ஹோல்டு பண்ணி நிக்கிறதே வந்துட்டு புல்ஸுக்கு ஒரு ஃபேவரான விஷயம். ஆனா அவங்க இப்படியே நின்றக்கூடாது. இவங்க வந்துட்டு அப்சைட்ல 25,185 இருந்து 25,222ங்கிற ஒரு லெவல மேல வந்து சஸ்டெயின் பண்ணணும். அவங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் அந்த இடத்துல இருக்கு. சரிங்களா மேம்? அந்த ஜோன் வந்து ரொம்ப முக்கியமான ஜோன். எஸ், அந்த ஜோன் வந்து ரொம்ப முக்கியமான ஜோன். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 25,333 இருந்து 25,385 ஒரு ஜோன் இருக்கு. அது வந்து செகண்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரெண்டு ஜோனையும் வந்துட்டு நிஃப்டி கடந்து வரும் பட்சத்தில் இது புதிய உச்சத்தை புதுசா பாக்குறது கூட வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடத்துல இருந்து ஒரு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆக சான்சஸ் இருக்கு. அப்படி போகுது அப்படின்னா நிஃப்டி இண்டெக்ஸ் உடைய பிஇ ரேஷியோ 23.5க்கு மேல அரௌண்ட் 24 பக்கமா போயிடும். 26,277 தான் உங்களுக்கு ஆல் டைம் ஹை இல்லைங்களா மேம்? ஸோ அதை பிரேக் பண்ணும்போது 26,440 அப்படின்னு ஒரு லெவல் இருக்கு. 440ல இருந்து 451 அந்த லெவல் வந்து உங்களுக்கு எப்படி 440 எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா கிஃப்ட் நிஃப்டி கொடுத்துருக்கக்கூடிய ஆல் டைம் ஹை வந்து 26,000. எஸ், 26,440. அதனால சொல்றோம் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச்டா அடுத்த ஒரு வாரத்துல இது போயிடும் அப்படிங்கிறது நமக்கு பேச வரல. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இன்கேஸ் இந்த ஜோன் 1 ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங், ஜோன் 2 ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் இதெல்லாம் கிராஸ் பண்ணி மேல வராங்க அப்படின்னா அப்சைட்ல ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய சில பேட்டர்ன்ஸ் அது வந்து அப்சைட்ல டார்கெட் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கு, இண்டிகேட் பண்ணுது. அந்த டார்கெட்லாம் ரீச் பண்ணிட்டு இந்த 26,044 இனிஷியலா போய் டச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது புல்ஸ் கேஸ்ல நம்ம கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட். இதே பேர்ஸ் கேஸ்ல வந்து இந்த 24,651ல இருந்து 41 அப்படிங்கிறது வந்துட்டு பேர்ஸுக்கான ஒரு ஜோனாவும் இருக்கு. அந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் என்ட்ரி கேட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 24,432ல இருந்து 24,404 அப்படின்னு இருக்கக்கூடிய செப்டம்பர் முதல் வாரம், ஆகஸ்ட் கடைசி வாரம், இந்த வாரங்களுடைய லோ. இந்த லோவை பேனிக் கட் பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல சைனா இருக்காது ஃபார் புல்ஸ். ஸோ பேர்ஸ் வந்து ஃபர்தரா ட்ராக் பண்ணி கீழே இழுத்துட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு குரூஷியல் ஜங்ஷன்ல நிஃப்டி இப்போதைக்கு இருக்கு. போன வீக் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ்ல வந்துட்டு யார் மேம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க? I think it is stocks. Sir, Mahindra and Mahindra has done well, sir. Okay. It has been a good stock. Stock wise na pathaka, sectors na pathaka, the FMCG and auto sector has done well. Plus semiconductor la few stocks have been good actually. Nalu stocks sollanonaka like Moschip irukku, it has done very well. So I mean I don't know if we can say the stock name. So okay. Adu Syrma, SGS, Keynes Technology, SPL, இதெல்லாம் வந்துட்டு one of the top, I mean these are the top stocks in semiconductors. People can அது நம்ம பார்க்கலாம், அது சார்ட் பார்த்துட்டு அந்த லெவல்ஸ் பார்த்துட்டு என்டர் ஆகலான்னு அது அவங்க முடிவெடுக்கிறது அதுதான். பட் PLI ஸ்கீம்ஸ்லாம் லான்ச் பண்ணதுல Moschip is also one of the stocks which is getting benefited. So அது and many sectors have gone up. அதுலயும் நிறைய ஸ்டாக்ஸ் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. We have also analyzed on all these things here. So as a team, like we have done all those research, we still have that. So fine. So Mahindra and Mahindra is a top gainer. Yes sir. Fine. So index gainers அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு மெட்டல் செக்டர் ஸ்டாக்ஸ் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க போன வீக்ல. ஓகே சார். டாடா ஸ்டீல், இண்டால்கோ, JSW ஸ்டீல் இவங்கெல்லாம் வந்துட்டு கெய்னர்ஸா, டாப் கெய்னர்ஸா இருக்காங்க. அண்ட் M&M மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வந்துட்டு உங்களுக்கு அரௌண்ட் 11% பக்கமா வீக்லி கெயின், பிக்கஸ்ட் வீக்லி கெய்னர் அவங்க இருக்காங்க. அண்ட் ஆட்டோ செக்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு ஐஷர் மோட்டார், மாருதி சுசுகி அண்ட் M&M ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸ் பாகுபலி ஸ்டாக் வந்துட்டு ஒரு நல்ல மொமெண்டம் லாஸ்ட் வீக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இது வந்து கெய்னர்ஸ், இண்டெக்ஸ் நிஃப்டி 50 கெய்னர்ஸ். அதே வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா சில ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு என்னெல்லாம் இருக்கு மேம்? டாக்டர் ரெட்டிஸ் இருக்கு. ஓகே. அது மீன் மேஜரா வந்துட்டு ஃபார்மா வந்துட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிருக்காங்க. ஃபார்மா செக்டர், ஃபார்மசூட்டிக்கல் செக்டர் தான் கொஞ்சம் லூஸ் பண்ணிருக்கு.
அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் கொஞ்சம் ஓகே ஃபினான்ஷியல் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காதுல. கோட்டக் ஓகே பேங்க்கும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஓகே ஆஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்டாக்ஸ்லாம் இருக்கு. ஓகே டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக்லாம். ஓகே. ஸோ முக்கியமா ஐடி அண்ட் ஃபார்மா வந்துட்டு செலக்டிவான சில ஸ்டாக்ஸ் வந்துட்டு ஒரு பேரிஷான நேச்சர்ல நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது லாஸ்ட் வீக் சம்மரியில். அப்படித்தானே மேம்? எஸ் சார். இந்த ஐடி அண்ட் ஃபார்மா வந்துட்டு டஸ் இட் ஹேவ் எனி கனெக்ஷன் வித் டாரிஃப். டாலர் இண்டெக்ஸ்? அதான் யா டேரிஃப் எஸ் ரிலீவர்ஸ். ஏன்னா எஸ் அது அது ரெண்டும் ஒன்று இப்போ இருக்கு. லகார்டா இருந்திருக்கு. சோஷியல் செக்டரல் ப்ரெஷர் இருக்கிறதுல. ஸோ ஓகே சொல்லி வச்ச மாதிரி வந்துட்டு இது ரெண்டுமே கீழே போறதுனாக்கா திஸ் இட் ஹேவ் எனி சிக்னிஃபிகன்ஸ் வித் ரிலேஷன் வித் டாலர் இண்டெக்ஸ் அது மாதிரி? யா இருக்கு இருக்கு. ஏன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஐடி சர்வீஸ்லாம் வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், கொடுக்குறோம். நமக்கு வர வேண்டிய ரெவென்யூ வந்துட்டு ஐ மீன் ஐடி கம்பெனிஸ்க்கு வரக்கூடிய இன்கம் வந்து உங்களுக்கு வந்துட்டு டாலர்ஸ்ல வருது. ஸோ டாலர் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு நெகட்டிவா போறச்ச நம்ம இந்தியன் ருபி வந்து அப்ரிஷியேட் ஆகும். இப்போ அப்ரிஷியேட் ஆகும்போது அவங்களுடைய இன்கம் அந்த இடத்துல கான்ஸ்டன்ட் கரன்சில கொஞ்சம் பாதிக்கப்படும். ஐடி செக்டர்ஸ்க்கு அது வந்துட்டு ஒரு நெகட்டிவான விஷயம். டாலர் இண்டெக்ஸ் குறையிறது அப்படிங்கிறது. ஓகே, எக்ஸ்போர்ட் அதான் நடந்துட்டு போகுது. எஸ் டாலர்ஸ்ல வந்துட்டு ரிசீவ் பண்ணக்கூடியவங்க, இன்கம்ல ரிசீவ் பண்ணக்கூடியவங்க அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுல முக்கியமா இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஐடி இருக்கு. ஃபைன். இதுதான் வந்து ஸோ லாஸ்ட் வீக் சம்மரி. அண்ட் இந்த வீக்குக்கு வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக் அனாலிசிஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து வீக்லி கேண்டில் பார்த்துருவோம் மேம். வீக்லி கேண்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஃபைண்டிங் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. அது என்னன்னா அந்த பெக்கூலியர் யூனிக் ஆர் பெக்கூலியர் இன்வெர்டட் புல்லட் கேண்டில் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது என்னன்னா ஒரு கேண்டிலுடைய ஓப்பன் அண்ட் லோ ரெண்டும் சேமா இருக்கு வீக்லி டைம் ஃப்ரேம்ல அப்படின்னா அதை யூனிக் ஐபிசின்னு சொல்லுவோம். யூனிக் ஐபிசி. இந்த முடிஞ்சிருக்க செப்டம்பர் முதல் வாரத்துடைய அந்த கேண்டிலுடைய ஓப்பன் அண்ட் லோ 24,432.70. அந்த லெவலில் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த கேண்டில் ஸ்டிக்ஸுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி அவங்க அப்சைடில் மூவ் ஆகணும். பட் ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன் என்னன்னு கேட்டா ப்ரைஸ் ஆக்ஷன்ல உங்களுக்கு ஆகஸ்ட் 3rd வீக்ல அப்சைட்ல 25,153 கிட்ட போகும்போது ஒரு செல் ஆஃப் கிரியேட் ஆகி அந்த வீக் வந்து பெருசா செல் ஆஃப் வரல அப்படின்னாலும் ஒரு ரிவர்சலுக்கான இண்டிகேஷன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இன்வெர்டட் ஹேமர் நீங்க பாக்குறீங்க. கரெக்டா? இந்த இடத்துல ஒரு இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த ஃபாலோ அப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் வந்திருக்கு. இந்த மாதிரியான பேரிஷ் கேண்டில் வந்திருக்கு அப்படிங்கும்போது நம்ம அந்த பிரைஸ் ஆக்ஷன்ல ஃபாலோ அப்ல வந்துட்டு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு பேரிஷான கேண்டில் ஆர்எல்ஸ் லோவர் லெவல்ல ரெக்கவரி கொடுக்கக்கூடிய கேண்டில் ஆர்எல்ஸ் வித்தின் த லெவல்ஸ்ல சைட்வேஸ்ல போகக்கூடிய ஒரு கேண்டில் இப்படி வர்றது பாசிபிலிட்டிஸ். பட் இங்க சைட்வேஸ் போகல, அந்த லெவலுக்குள்ள வித்தின் த லெவல்ஸுக்குள்ள இன்சைடர் கேண்டில் மாதிரி தான் வந்திருக்கு, இன்சைட் கேண்டில் மாதிரி. பட் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் அப்சைட்ல கொடுத்துருக்காங்க. இந்த வீக்ல எஃப்ஐஎஸ் உடைய செல்லிங் ஃபிகர்ஸ் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் அவங்க வந்துட்டு 5,666 கோடிகள் வந்துட்டு எஃப்ஐஐஸ் இந்த செப்டம்பர் முதல் வாரத்துல செல்லிங் ஸ்ப்ரீல தான் இருக்காங்க அவங்க. அதே மெயின் டைம் நம்ம டிஐஐஸ் இந்த இதுல வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 13,444 கோடிகள் அப்படிங்கிற மாதிரி டிஐஐஸ் வந்துட்டு நெட் பையர்ஸா இருக்காங்க. எஃப்ஐஐஸ் 5,666 கோடிகள் நெட் செல்லர்ஸ். ஸோ இது வந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. இந்த எஃப்ஐஐஸ் வந்துட்டு கடந்த 2 மாதமாவும் இதே நேச்சரை ஃபாலோ பண்றாங்க, இப்பவும் அதை கண்டினியூ பண்றாங்க. எது வரைக்கும் இந்த நேச்சரை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. அண்ட் அப்கோர்ஸ் நம்ம டிஐஎஸ் தான் வந்துட்டு மார்க்கெட் அப்சார்பர் அப்படின்னு சொல்லுவோம், ஷாக் அப்சார்பர் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப குயிக்கா வந்துட்டு எஸ்கலேட் ஆனாலும் அல்லது ரொம்ப குயிக்கா வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபால் அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ் பண்ணாலும் அந்த இடத்துல வந்து ஒரு வளைச்சல் சுச்சுவேஷன் வந்துடும். வலைட்டிலிட்டி லெவல் ஹையா இருக்கு. இப்போ அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஹோல்டு பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த டிஐஎஸ்க்கு எப்பவுமே இருக்கும். இப்போ இவங்க வந்து எஃப்ஐஐஸ் எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்களோ அதை காட்டிலும் 1 மடங்கு அதிகமா வந்துட்டு பை பண்ணியிருக்காங்க. இந்த நேச்சர் வந்து கடந்த 2 மாதமாவே தொடர்ந்துட்டு இருக்கு. சில நாட்கள் பாத்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் எவ்வளவு செல் பண்ணியிருக்காங்களோ அதை விட 1 மடங்கு அதிகமா அவங்க 2,000 கோடி செல் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க 4,000 கோடி பை பண்ணிடலாம், மார்க்கெட்டை ஹோல்டு பண்றதுக்கு முயற்சி பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த எஃப்ஐஐஸ் உடைய கோபம் அப்படிங்கிற மாதிரியா இல்ல வந்துட்டு இது வந்து செக்டோரல் ப்ராஃபிட் புக்கிங்கா அப்படிங்கிறது வந்து கமிங் டேஸ்ல நமக்கு வந்து தெரிய வந்துடும். கோபம்னு ஒன்று கிடையாது எஃப்ஐஐஸ்க்கு, செலக்டிவா சில இதுல வந்துட்டு இருக்கு. அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்துட்டு
எக்ஸிட் ஆகிற பர்சன்ஸ் கிடையாது. தே நோ அபவுட் இந்தியா க்ரோத். ஆனா இந்த ப்ராஃபிட் புக்கிங், செக்டோரல் கரெக்ஷன், அதாவது ஸ்டாக் வந்து மைக்ரேட் ஆகிறது ஒரு செக்மெண்ட்ல இருந்து அடுத்த செக்மெண்ட்டுக்கு, இந்த மாதிரியான வேலைகள் செய்யறாங்களா அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு தெரிஞ்சு போயிடும். சரி, இந்த இடத்துல இந்த நம்ம ஐபிசி கேண்டில் பார்த்தோம் இல்லைங்களா, யூனிக் அண்ட் பெக்யூலியர் கேண்டில்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஹிஸ்டரியில இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்கறோம். இந்த மாதிரி கேண்டில் எப்பெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. முடிஞ்சிருக்க வீக் வந்துட்டு உங்களுக்கு யூனிக், ஐபிசி, இதே மாதிரியான ஒரு கேண்டில் ப்ரீவியஸா எப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு கடந்த 10 வருடங்கள்ல இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து அசஸ் பண்ணி பார்க்கும் பொழுது சில முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஃபைண்டிங்ஸை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அதுல ஓப்பன் அண்ட் லோ ரெண்டுமே டெசிமல்ஸ் கூட சேஞ்ச் ஆகாம பர்ஃபெக்டா மேட்ச் ஆகணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா தான் நம்ம அதை வந்து என்னன்னு சொல்றோம், யூனிக் ஆர் பெக்யூலியர் இன்வெர்டட் புல்லட் கேண்டில் அப்படின்றோம். இந்த ஐபிசி யூனிக் கேண்டில் வந்து அப் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆகுதா, டவுன் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி பார்த்து இந்த டேட்டா செட்டை ஃபர்தரா நம்ம அனலைஸ் பண்றோம். அப்படி பண்ணி பார்த்தோம். அதுல சில ஃபைண்டிங்ஸை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ இந்த 2025ல இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக், அதாவது யூனிக் ஆர் பெக்யூலியர் கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்ம் ஆயிருந்திருக்கு. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2025 மார்ச் 17ஆம் தேதி இந்த இடத்துல ஒரு கேண்டில் கொடுத்துருப்பாருங்க, ஒரு லாங் புல்லிஷ் கேண்டில், ஒரு பக்காவான ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில். இது இந்த கேண்டிலுடைய ஓப்பன் 22,353, லோ 25,353. சரிங்களா, டெசிமல்ஸ் கூட மாறல, 0.15 அப்படிங்கிறது அப்படியே ப்ரொடக்ட் பண்ணிச்சு. ஓப்பன் பண்ணதுல இருந்தே புல்ஸ் வந்து சார்ஜை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மொமெண்டம். அது எங்க போய் நின்றுட்டு அப்படி நின்று ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹை வந்து அந்த வீக்ல மட்டுமே 23,402 அப்படின்ற லெவல கொடுத்துச்சு. அப்ப பாருங்க, அந்த சைட்ல வந்து ஒரு 650 பாயிண்ட்ஸ், இங்க வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ், 1050 பாயிண்ட்ஸ் பக்கமா அந்த ஒரு சிங்கிள் வீக்ல மட்டும் கெயின் பண்ணுச்சு. ஸோ இவ்வளவு ஒரு மேசிவான ஒரு புல் ரன் மாதிரி கொடுத்துருக்கு. ரொம்ப குயிக்கான ரெக்கவரி. பட் என்ன நடந்துச்சு, அதுக்கு அடுத்து ஃபாலோ அப் வீக்ல ஒரு கிரேவ் ஸ்டோன் டோஜி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. பாக்குறீங்களா நீங்க ஸ்கிரீன்ல? எஸ், அந்த கிரேவ் ஸ்டோன் டோஜி ஃபார்ம் ஆன இது வந்துட்டு அப்சைட்ல ஒரு லெவல் கொடுத்தது. அது வந்து 23,869. அப்போ மார்க்கெட்டை எங்க இருந்து எஸ்கலேட் பண்ணிருக்கு பாருங்க, 22,353 இருந்து 23,869 வரைக்கும் எஸ்கலேட் பண்ணிருக்கு. ஒரு 870 பாயிண்ட்ஸ், இந்த சைட்ல ஒரு 600 பாயிண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 650 பாயிண்ட்ஸ். அப்போ 1,450 பாயிண்ட்ஸ் வித்தின் 2 வீக்ஸ்ல கெயின் பண்ணிட்டு அதை பர்ஃபெக்டா செல் ஆஃப்க்கு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஷேக் அவுட்டுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல எஃப்ஐஎஸ் டேட்டாலாம் நம்ம எடுத்து வாட்ச் பண்ணணும். இந்த ஒரு செல் ஆஃப்க்கு கிரியேட் பண்ணிட்டு இந்த மார்க்கெட் அங்கிருந்து எங்க விழுந்துச்சு அப்படின்னா, நிப்டி இண்டெக்ஸ் 21,743 வந்து விழுந்துச்சு. அதான் வந்து நம்ம ட்ரம்ப் வந்துட்டு லிபரேஷன் டேன்னு சொல்லிட்டு ஏப்ரல் மந்த்ல கொடுத்திருந்த அந்த ஸ்டண்ட்னே வச்சுக்கலாம். அதை குளோபல் மார்க்கெட்ல ஒரு ஷேக் அவுட்ல பேனிக்ல வந்துட்டு கிராஷ் ஆகிறது. நம்மளும் அப்போ வந்துட்டு லேட்டா ரியாக்ட் ஆச்சு. பட் இருந்தாலும் ஒரு சிக்னிஃபிகண்டான லெவலை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ராங்கா எஸ்கலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். இந்த இடத்துல ஃபார்ம் ஆனது ஒரு இன்வெர்டட் புல்லட் கேண்டில். இந்த இன்வெர்டட் யூனிக் ஆர் பெக்யூலியர் புல்லட் கேண்டில் உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கறத பாக்குறீங்க. ஏன்னா ஆல்ரெடி ஏடிஹெச் ஃப்ரேம் பண்ணிட்டு கீழே விழுந்துட்டு இருக்கும் போது இந்த இன்வெர்டட் புல்லட் கேண்டில் டவுன் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆயிருக்கு. பட் அந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆயிருந்தாலும் குவிக்கான ஒரு செல் ஆஃப் கிரியேட் ஆகி கீழே விழுந்து தென் அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து திரும்ப மேலே எழுந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இது ஒரு ஃபைண்டிங். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வரக்கூடிய நாட்கள்ல வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த லெவல் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் வச்சு உடனே கன்க்ளூஷன் வந்துடக்கூடாது. நம்ம லெவல்ஸ்ல வந்துட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும் அப்படி பண்ணும்போது. ஸோ இது ஒரு ஃபைண்டிங். அதுக்கடுத்து இதுக்கு முன்னாடி எப்பயாவது வந்திருக்கா இந்த யூனிக் கேண்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024 மே மந்த்ல வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், அப்ப நம்ம ஜெனரல் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 7 ஃபேஸஸ்ல இதுலயோ வந்துட்டு ஜெனரல் எலெக்ஷன் போச்சு. சரிங்களா, இந்த டைம் ஒரு மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரொம்ப நேரோ ரேஞ்சில் மிகப்பெரிய மூவ்மெண்ட்டை கொடுக்காத
ஒரு 3 அல்லது 4 மாதங்கள், இது வீக்லி கேண்டில் அப்படிங்கறதுனால உங்களுக்கு தெரியுது. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு இன்வெர்டட் புல்லட் கேண்டில் இந்த பர்டிகுலர் மே மந்த்ல கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கேப் அப், அந்த கேப் அப் வந்து பெருசா சஸ்டெயின் ஆகல, திரும்ப பேரிஷான நேச்சர்ல அந்த கேண்டில் கீழே விழுந்திருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் வந்துட்டு ஒரு பெரிய பேரிஷான ஒரு இதுல வந்துட்டு எலெக்ஷன் ஓட் கவுண்டிங் டே அன்னைக்கு நடந்துச்சு. அண்ட் அந்த ஒரு பர்டிகுலர் லெவல்ல இருந்து வித்தின் அ வீக்ல எஸ்கலேட் ஆகி திரும்ப மேல வந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஃபைண்டிங் இந்த இது. ஸோ இந்த ரெண்டு இதுலயுமே உங்களுக்கு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது அப்சைட்ல ஒரு சின்ன செல் ஆஃப் கிரியேட் ஆகுது, அது ஒரு லோவர் லெவலை ஃபேஸ் பண்ணுது, தென் அந்த ஒரு பர்டிகுலர் லோவர் லெவல்ல இருந்து திரும்ப எஸ்கலேட் ஆயிருக்கு அப்படிங்கறது அந்த ஃபைண்டிங். இது ஒண்ணு. சரிங்களா மேம்? அப்சல்யூட்லி சார், நைஸ் ஃபைண்டிங். இதுக்கு முன்னாடி கூட ஏதாவது இருக்கா சார்? எஸ் எஸ், இதுக்கு முன்னாடி இருக்கு உங்களுக்கு. எஸ், இதுக்கு முன்னாடி இந்த ப்ளூ லைன்ஸ்ல போட்டிருக்கிறது அந்த எக்ஸாக்ட் வந்து யூனிக் கேண்டில். இந்த மாதிரி ஒரு கேண்டில் இது அதுக்கு முன்னாடி இந்த 2024 பண்ணும்போதுதான் அது யூனிக் கேண்டில், பெக்குலர் கேண்டில்னு சொல்லப்படுமா, இல்லக்கா டெய்லி கேண்டில்ல நம்ம பார்த்தா கூட அது இன்வெர்டட் புல்லட் கேண்டில் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் இந்த யூனிக் அண்ட் பெக்குலர்னு அந்த டேர்ம் யூஸ் பண்றது வந்துட்டு இஸ் இட் ஒன்லி ஃபார் தி வீக்லி ஆர் மந்த்லி? எப்படி அது? ஒன்லி ஃபார் வீக்லி மேம். வீக்லி தானா? எஸ் எஸ் எஸ். மந்த்லிலயும் சிலது ப்ரொடெக்ட் பண்ணோம். இங்க வந்து நம்ம வீக்லியில தான் நம்ம அதை வந்து யூனிக் கேண்டில் ஆர் பெக்குலியர் கேண்டில்னு சொல்லுவோம். எஸ், அது அங்க வந்து உங்களுக்கு நார்மல் ஐபிசி which means இன்வெர்டட் புல்லட் கேண்டில் டெய்லி டைம் ஃப்ரேம். எஸ். ஸோ இந்த ரெண்டு இது 2025 ஒன்று, 24 ஒன்று கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி எப்போ கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருக்க ஹிஸ்டரியில செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 2016 தான் கொடுத்துருக்கு. சரிங்களா? 2016 தான் கொடுத்துருக்கு. எக்ஸாக்டா மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆனது அந்த ஒரு கேண்டில். இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனது அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது கொடுத்துருக்கு. அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது கொடுத்துருக்கு இந்த கேண்டில். அண்ட் இது ஃபர்தரா வந்துட்டு லிஃப்ட் பண்ணி சின்ன அதுக்கடுத்து ஃபாலோ அப்ல வந்துட்டு ஒரு புல்ஸ் எக்ஸாஸ்ட் ஆன மாதிரியான ஒரு சைட்வேஸ் நேச்சர் கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து திரும்ப புல்லிஷான ஒரு நேச்சர், திரும்ப ஒரு எக்ஸாஸ்ட் ஆனது, திரும்ப ஒரு புல்லிஷான நேச்சர். இந்த நேச்சர்ல வந்துட்டு இது டிராவல் ஆகிட்டு போயிருந்திருக்கு. தென் ஒரு குறிப்பிட்ட லெவல்ல வந்துட்டு அப்போ இது ஹையா ஃப்ரேம் பண்ணிருக்கு. தென் அங்கிருந்து இது கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது 2016 நடந்த விஷயம். இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனது. இதுக்கு முன்னாடி 2015 வந்து ஒரு தடவை நடந்திருக்கு. இது வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது இந்த கேண்டில் கொடுத்துருக்கு. டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது மார்க்கெட் வந்து அதுக்கு அப்போ வந்துட்டு 9119 அப்படிங்கிற ஒரு ஏடிஹெச் வச்சிருந்தது 2015 மார்ச்ல நான் சொல்றது. அதுக்கப்புறம் இது அப்படியே ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்ல என்டர் ஆயிட்டு கீழே வந்துட்டு இருந்தது. அப்படி வரும் பொழுது உங்களுக்கு 2015 அக்டோபர்ல இந்த ஓப்பன் அண்ட் ஹை ரெண்டுமே எக்ஸாக்ட் லெவல் சேமா இருக்கு. 8005.10 அப்படிங்கிறது தான் ஓப்பன் அண்ட் ஹையா இருக்கு. சாரி, ஓப்பன் அண்ட் லோவா இருக்கு. இது வந்து ஒரு ஐபிசி கேண்டில் இப்போ யூனிக் கேண்டில் கொடுத்தது. இதுலயும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபாலோ பீக்ல ஒரு புல்லிஷான நேச்சர் மாதிரி வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஆறாங்க புல்ஸ். தென் ஒரு பர்டிகுலர் லெவல்ல இருந்து ஒரு ஷார்ப் செல் ஆஃப் கிரியேட் ஆகுது. அந்த ஷார்ப்பான செல் ஆஃப் வந்து கீழே 6,825 ஒரு லெவலுக்கு கொண்டு வருது. எங்க இருந்து விழுதுன்னு பாருங்க. 8336 இருந்து அடுத்த ஒரு 21 வாரத்துல இது வந்து 6825 வேல்யூல வந்து விழுது. இந்த பீரியட்ல நீங்க வந்துட்டு எஃப்ஐஎஸ் உடைய டேட்டா எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2015 சைமல்டேனியஸா 2015 அக்டோபர் தானேங்க அது. அப்போ 2015 உங்களுக்கு வந்துட்டு அக்டோபர்ல ஒரு 3318 கோடி அவங்க பை பண்ணியிருக்காங்க. மேபி எண்ட் ஆஃப் த மந்த்ல அவங்க பை பண்ணியிருந்திருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க, செப்டம்பர் அண்ட் ஆகஸ்ட்ல வந்துட்டு அவங்க நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. ஆகஸ்ட் 2015 ஒரு 20,000 கோடி பக்கமா இருக்கு. செப்டம்பர் 2015 ஒரு 11,300 கோடி பக்கமா வந்துட்டு அவங்க நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. இப்பவும் சேம் அதே போல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 2 மாதம் தொடர்ந்து நெட் செல்லர்ஸ், 3வது மாதமும் அதை கண்டினியூ பண்றாங்க. செப்டம்பர் மந்த்ல எப்படி க்ளோஸ் பண்றாங்க அப்படிங்கறது பார்க்கலாம். பட் நிப்டி வந்துட்டு அப்போ வந்துட்டு ஒரு 20% கரெக்ஷனுக்கு போயிருக்கு. 8336 இருந்து 6800 நீங்க பாத்துங்க. அப்போ ஓரளவுக்கு பர்சன்டேஜ் அதுல வந்து ஒரு டீப்பான கரெக்ஷன்ல போயிருக்கு. இது டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது இது ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஒரு ஃபைண்டிங். இது இல்லாம அதுக்கு முன்னாடி
2014ல 2014 இருந்தா நம்ம பாக்குறோம். 10 வருஷம் டேட்டா ஆமா. பார்த்துருக்கோம். அதுக்கு ம். முன்னாடிலாம் நம்ம பார்க்கல. போதும். சும்மா ஜஸ்ட் ஒரு கேஸ் ஸ்டடி அனாலிசிஸ்க்காக தான். இந்த இதுல வந்துட்டு 2014ல ஒரு ஐபிசி கேண்டில், யூனிக் ஐபிசி கேண்டில கொடுத்துருக்கு. இது அப் ட்ரெண்ட்ல ஓகே. இருக்கும்போது வந்திருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபாலோ அப் வீக்ல புல்ஸ் வந்து எக்ஸாஸ்ட் ஆனதை நீங்க பாக்குறீங்க. ஃபாலோ அப் கேண்டில்ஸை பாருங்க. புல்ஸ் வந்து ஓகே. எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி இருக்கு. இப்ப பார்த்திருக்கக்கூடிய இந்த எல்லா ஐபிசி யூனிக் ஐபிசி கேண்டில்ஸ்லயும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில், அப்சைட்ல ஒரு சின்ன விக்கு மட்டும் தான் இருந்திருக்கு. ஆனா இப்ப கொடுத்திருக்க கேண்டில்ல கம்பேரிட்டிவ்லி அந்த கேண்டிலுடைய விக்கு, அப்பர் விக் வந்து அப்சைட் விக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு. பார்த்தா தெரியுது இல்லையா உங்களுக்கு? எஸ் சார். 24,980 இருந்து ஆமா. 21,741 இருந்திருக்கு. அப்போ கண்டிப்பா. அப்சைட்ல எஸ். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு அந்த விக் அனாலிசிஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு அப்சைட்ல வந்துட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷரை நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஃபைண்டிங்ஸ்ல இருந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, டவுன் ட்ரெண்ட்ல அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது இந்த யூனிக் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா புல்ஸ் வந்து எக்ஸாஸ்ட் ஆகுறாங்க ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் அண்ட் அவங்க ஒரு சின்ன கரெக்ஷன் தராங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய நேச்சரை ஃபாலோ பண்ணிட்டு ஃபர்தரா ஒரு கரெக்ஷனுக்கு போற மாதிரி அது போறது. இதே டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது அதோடைய ஃபாலோ அப் வீக்ல பேர்ஸோடைய அட்டாக் வந்து இருந்திருக்கு. அப்போ பேர்ஸோடைய அட்டாக் இருக்கு அண்ட் ஃபர்தரா டவுன் சைட்ல சில லெவலை அவங்க வந்து பாக்குறாங்க, லோவர் லெவலை. அந்த லெவலை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து அவங்க அப்சைட்ல மூவ் ஆகி வந்திருக்காங்க. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் ஃபைண்டிங். இப்ப கிரேட் இருக்கிறதும் சார். வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் தான். இப்போ உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. தொடர்ந்து 6 வாரங்கள் வந்து நிப்டி கீழே விழுந்தது. அப்புறம் ஜிஎஸ்டி நியூஸ்ல மார்க்கெட் கேப் அப் ஆச்சு. திரும்ப அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி செல் அண்ட் ரைஸ் அப்படிங்கிற மாதிரி கீழே விழுந்திருக்கு. என்ன முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் 1ல ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க அந்த லெவலை. ஸோ கமிங் வீக் வந்து க்ரூஷியல். ஸோ பிரேக்கிங் எஸ் சார். 24,432, 24,404 இஸ் நாட் குட் ஃபார் புல்ஸ். அப்படி பிரேக் பண்றாங்கன்னா அவங்க ஃபர்தரா சில டவுன் சைட் லெவல்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாம இவங்க 25,004 அப்படிங்கிற லெவலுக்கு மேல சஸ்டெயின் பண்ணி அண்ட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு 24,888 அப்படின்னு சொல்லி ஒரு அல்காலிக் நம்பர் இருக்கு. அண்ட் 24,980 அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் செல் ஆஃப் ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் நேச்சர் கிரியேட் ஆனது இந்த இடத்துல தான் கிரியேட் ஆச்சு. அதனால இந்த ஜோனை வந்து அவங்க வந்து கடக்கணும். ஒரு 100 புள்ளிகள் இருக்கக்கூடிய ஜோன். இதெல்லாம் கூட நார்மல் ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஜோனா இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபேஸ் பண்ணக்கூடிய ரெண்டு முக்கியமான ஜோன் 25,004ல இருந்து 25,024 ஒரு நார்மலான ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய சைக்கலாஜிக்கல் லெவலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய லெவல்ஸ். ஆனா அதுக்கு மேல போகும்போது இந்த ரியல் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா 25,185ல இருந்து 25,222 அப்படிங்கிற ஒரு ஜோன்ல இருக்கு மேம். ஓகே. ஆமா, இதை அவங்க தாண்டுறாங்க அப்படின்னா அடுத்து இன்னொரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் இருக்கு ஃபார் புல்ஸ். அது வந்து 25,333ல இருந்து 25,385 இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப குறைவான நம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜோன். இந்த இடம் எஸ் சார். வந்துட்டு புல்ஸ் வந்துட்டு இதை கடந்து போறாங்கன்னா அவங்களுக்கு இது வந்து முக்கியமான ஜோன். அதே நேரம் இந்த இடம் வந்து பேர்ஸ் வந்து என்டர் ஆகிறதுக்கும் ஒரு முக்கியமான ஜோன். ஸோ இந்த ரெண்டு ஜோனையும் பேர்ஸ் அட்டாக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ இந்த தக் ஆஃப் வார்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு குருக்ஷேத்ரா வார் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு ஜோன்லயும் இதுக்கு மேல சஸ்டெயின் பண்றாங்கன்னா நிப்டி ஃபர்தரா பேட்டர்ன்ஸ் உடைய டார்கெட்டை அப்சைட்ல ரீச் பண்ணி 26,044 வரக்கூடிய நாட்கள்ல வந்து ரீச் ஆகிற சான்சஸ் இருக்கு. இது வந்து புல்ஸ் கேஸ் செனாரியோ. பேர்ஸ் கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இப்ப சொன்னதுதான் 24,641 ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த ஓகே ஜோனை சார். வந்து பிரேக் பண்ணி கீழே வரும்போது உங்களுக்கு 24,432, 404 இந்த ரெண்டு ஜோனும் வந்துட்டு புல்ஸ் விட்டு கொடுக்க கூடாது. பேர்ஸ் இந்த இடத்துல அக்ரெசிவா வந்துட்டு ஆக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி அவங்க ஆக்ட் பண்றாங்க அப்படின்னா இது ஃபர்தரா ஒரு டீப்பர் கரெக்ஷனுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு டில் 24,145. சரிங்களா? ஓகே சார். யா. எஸ். ஸோ கம்மிங் 24,000 வீக் இஸ் வெரி க்ரூஷியல் இல்லையா சார்? அது வந்து உங்களுக்கு வந்துட்டு புல்ஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற மாதிரியும்
பேர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரியும் ஒரு மியூட்டட் வீக்காகவும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு, பாசிபிலிட்டிஸ் இருக்கு. Okay. ஏன்னா ப்ரீவியஸ் ஹிஸ்டரியில இருந்து அதை பார்க்குறோம் நம்ம. அண்ட் கேண்டில் ஸ்டிக் அனாலிசிஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு அப்சைட்ல ஒரு விக் இருக்கு, அந்த விக்கை என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் இண்டிகேட் பண்ணுது. ஆனா எண்ட் ஆஃப் த வீக் வந்து உங்களுக்கு புல்ஸ் தான் கொஞ்சம் வேலை செஞ்சிருக்காங்க, டவுன் சைட் லெவல்ல இருந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. பட் அப்சைட்ல இருக்கக்கூடிய விக் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஒரு சின்ன கரெக்ஷனை ஃபேஸ் பண்ண சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. ஃப்ரம் தேர் அகைன் வந்து புல்ஸ் வந்து அட்டாக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதர்வைஸ் ஆகஸ்டுடைய கடைசி வார கேண்டில் இருக்கு பாருங்க, பேரிஷான ஸ்ட்ராங் பேரிஷ் கேண்டில், அந்த கேண்டில் வந்து பேரிஷ்னஸ் இண்டிகேட் பண்ணுது. இன்கேஸ் பேர்ஸுடைய அட்டாக் வந்துட்டு அக்ரெசிவா இருக்கு அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் லெவலில் இவங்க ஹோல்டு பண்ணாம போறாங்க, வரக்கூடிய டவுன் சைட் கரெக்ஷனுக்கு அவங்க ஹோல்டு பண்ணாம போறாங்க அப்படின்னா 404க்கு கீழே போயிடும். அப்படி போச்சுன்னா உங்களுக்கு 24,145 அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கு. இன்பிட்வீன் Okay. சின்ன சின்ன லெவல்ஸ் இருக்கு. அந்த லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு நார்மல் பவுன்ஸ் பேக், ஒரு புல் பேக் கொடுக்கக்கூடிய ஒரு ஜோனா இருக்கும். ஆனா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இது வந்து அந்த 145 அப்படிங்கிற லெவலுக்கும் பேரிஷ்னஸ் கண்டினியூ ஆகுதுன்னா 23,808 அப்படிங்கிற ஒரு லெவலையும் காட்டின்னு இருக்கு. இந்த லெவல்ஸ் அனாலிசிஸ்ல பார்க்கும்போது, கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜில பார்க்கும்போது. எஸ் எஸ் மேம். So you have told about the levels now and patterns. பார்த்துக்கலாம். So எஸ் பேட்டர்ன்ஸும் பார்த்துப்போம். yeah, different time frames. யா ஷூர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் மந்த்லி டைம் ஃப்ரேம் இருக்கக்கூடிய நிஃப்டி ஸ்பாட் சார்ட் வச்சிருக்கேன். உங்களுக்கு போன 2 மந்த்துமே, ஜூலை மட்டும் எஃப்ஐஐஸ் Okay. வந்து செல் ஆஃப்ல இருக்காங்க, ஆகஸ்டும் செல் ஆஃப் தான். ஜூலைல வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் பேரிஷ் கேண்டில் இருக்கு. ஆகஸ்ட்ல வந்துட்டு ஒரு சின்ன அதாவது பவுன்ஸ் இருக்கு. அந்த பவுன்ஸ் வந்து அப் டு 25,153. அது ரொம்ப ரீசெண்ட் டேஸ்ல தான் கொடுத்துச்சு, ஆகஸ்ட் எண்டில் தான் கொடுத்துச்சு. அந்த இடத்துல இருந்து திரும்ப தலைகுப்புற கீழே விழுந்தது. க்ளோஸ் ஆகிறச்சே உங்களுக்கு 24,426ல க்ளோஸ் ஆயிருக்கு அந்த ஆகஸ்ட் மந்த்து. இந்த கேண்டில் வந்து லோவர் விக் இருக்கு. அந்த விக் வந்து அப்பர் விக்கோட கம்பேர் பண்ணும்போது லோவர் விக் வந்து உங்களுக்கு சின்னதா இருக்கு. இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா புல்ஸுடைய அட்டாக் இந்த இடத்துல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. இங்க வந்துட்டு லாங் லெக் அப்பர் விக், இந்த இடத்துல பேர்ஸ் அக்ரெசிவா தள்ளி கீழே இழுத்துட்டு வராங்க டில் 24,337 அப்படிங்கிற வேல்யூ வரைக்கும். அப்போ இது வந்து ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில். இந்த லோவர் விக் வந்து என்ன சொல்லுதுன்னா அப்சைட்ல ஒரு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் வருவேங்குது. அப்படி வந்தது வந்து இந்த மந்த்ல உங்களுக்கு 24,980 அப்படிங்கிற லெவலை கொடுத்துருக்கு. போன மந்த்ல இன்டர்னல் கரெக்ஷன்லயே வந்துட்டு உங்களுக்கு 25,153 அப்படிங்கறது கொடுத்துருச்சு. அங்க இருந்து தான் விழுந்தது அந்த வேலையில. ஸோ அதை அவங்க பிரேக் அவுட் பண்ணி மேலே போகாம ஃபர்தரா வந்துட்டு புல்ஸுடைய அஃபீஷியல் என்ட்ரிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு சின்ன ஹோப்பை கொடுத்துட்டு இருக்கிறது 24,650க்கு மேலே சஸ்டெயின் பண்றது அவங்களுக்கு சின்ன ஹோப் அஸ் ஆஃப் நவ். ஆமா. ஸோ இந்த இப்போ போற இந்த கரெக்ஷன் வந்து செப்டம்பர் மந்த்ல இந்த கேண்டில் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் உங்களுக்கு வந்துட்டு 24 நாட்கள் இருக்கு. ட்ரேடிங் செஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு சில சைட்வேஸ் நேச்சரை கொடுத்து அப்சைட்ல கொடுத்துருக்கக்கூடிய லெவல் இந்த 25,190ல இருந்து 25,222 அப்படிங்கிற இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இன்கேஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா ஒரு செல் ஆஃப் கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி செல் ஆஃப் கிரியேட் ஆகும்போது போன மந்த் கொடுத்துருக்க அப்பர் கேண்டில் விக், அந்த கேண்டில் ஸ்டிக்ல விக் இருக்கு பாருங்க, அப்பர் விக்கு, அதுக்கான வேலையை செப்டம்பர் மந்தோடைய கடைசி வாரங்கள்ல அல்லது கடைசி தினங்கள்ல செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி சொல்லுது. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேரிஷ் போல் ஃபிளாகையும் பார்க்க முடியுது. உங்களால பார்க்க முடியுதா? ஒரு போல். அப்ப அந்த போல் ஹைட்டுக்கு டார்கெட் டவுன் சைட்ல கொடுக்கும். இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு போல் ஃபார்மேஷன், கரெக்ட்? அண்ட் போல் ஃபார்மேஷன், எஸ். இந்த இடத்துல வந்துட்டு பேரிஷ் போல் ஃபிளாக் ஃபார்மேஷன். இது வந்து 1330 புள்ளிகளை இழந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெச். இந்த 6 வாரங்களும் சேர்ந்து 1330 புள்ளிகள். அப்ப இந்த இடத்துல இருந்து 1330 புள்ளிகளை நிஃப்டி இழக்குது அப்படின்னா உங்களுக்கு எங்க போகும் கேட்டீங்கன்னா 23,100 கிட்ட போயிடும். 23,100 கிட்ட போயிடும். இந்த பேரிஷ் போல் ஃபிளாக் பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா ஃபார் கமிங் டேஸ், நாட் ஃபார் த நெக்ஸ்ட் வீக், ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம்.
எந்தெந்த இது ஸ்ட்ரைட்டா போய் விழுந்துராது இன்கேஸ் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி போறது அப்படின்னு. அங்கங்க முக்கியமான இடத்துல ஒரு ரிட்ரேஸ்மெண்ட், ஒரு டீசென்டான புல் பேக்கை கொடுத்து திரும்ப ஃப்ரெஷ்ஷா வந்து செல் ஆஃப் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால இந்த பேட்டர்ன் வந்து டார்கெட் வந்து ரீச் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறதும் பார்த்துடலாம் கமிங் டேஸ்ல. எஸ் சார். இப்போ போறது ஒரு ஃப்ரிக்ஷன் ஜோன், உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃப்ரிக்ஷன் ஜோன்ல போறது. எப்படி ஃப்ரிக்ஷன் ஜோன் நம்ம ட்ரா பண்றது? இங்க அண்ட் இந்த இடத்துல இது அப்படியே நீங்க டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு மாத்தி பார்க்கலாம். இந்த ஃப்ரிக்ஷன் ஜோன்ல போறது அண்டு வீக்லியில் வச்சு நீங்க வந்து இந்த பேரிஷ் போல் ஃபிளாக் ஃபார்மேஷனுக்கு நீங்க இதையே ட்ரா பண்ணலாம். பாலி லைன் எடுத்து இங்க இருந்து இது ஒண்ணு போட்டு இப்படி ஒரு ட்ரா பண்ணி அண்ட் இதை இதோட கனெக்ட் பண்ணிடலாம். இது உங்களுக்கு எதை காட்டுறது? bearish போல் pole ஹைட். flag. எஸ் 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 இது போல் ஹைட்டு, இது வந்து அந்த ஃபிளாக். ஸோ இந்த Yes. ஃப்ரிக்ஷன் ஜோன் இப்போ நீங்க வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்ல பார்க்கலாம். பாருங்க, ப்ரைஸ் ரேஞ்ச் டார்கெட் வந்து ஆக்சுவலா வந்துட்டு நம்ம புக்ல கொடுத்துருக்கக்கூடியது, எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஆத்தர்ஸ் கொடுத்துருக்கக்கூடியது. இந்த போல் ஹைட்டுக்கு என்ன டார்கெட்டோ, என்ன ப்ரைஸ் ரேஞ்சோ, அந்த ப்ரைஸ் ரேஞ்சை டவுன் சைட்ல டார்கெட்டா கொடுக்கும் இந்த ஃபிளாகை பிரேக் பண்ணும்போது. அதாவது இதை வந்து நம்ம ஃப்ரிக்ஷன் ஜோன் சொல்றோம்ல, இதோடைய பாட்டம் ட்ரெண்ட் லைன் வந்துட்டு ஒரு லெவலை காட்டுது 24,337. அந்த லெவல் கிட்ட இருந்து இது பிரேக் பண்ணுது அப்படின்னா இது எங்க போகுது? 22,998 அப்படிங்கிற லெவலை காட்டுது. அதாவது 23,000 காட்டுறது. எஸ். ஸோ இந்த இடம் வந்து இந்த ஸ்ட்ரெச் உங்களுக்கு தெரியும். எஃப்ஐஐஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1 lakh crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 1330 புள்ளிகளை இழந்திருக்கு. அந்த மெயின் டைம்ல எஃப்ஐஐஸ் மாதிரி டிஐஐஸ் எவ்வளவு பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா அவங்க நெட் செல்லரா இருந்திருக்காங்க. அந்த மெயின் டைம்ல டிஐஐஸ் பாருங்க கிட்டத்தட்ட 1,54,000 கோடிகள். சரிங்களா? பாத்தீங்கன்னா 1,55,000 கோடிகள் வந்து அவங்க நெட் பையரா இருக்காங்க டிஐஐஸ். இவங்க எவ்வளவு வித்தாங்களோ அதை விட 50% அவங்க வாங்கியிருக்காங்க. பட் அப்படி இருந்தும் அவங்க எதுல வாங்குறாங்கன்னு நம்ம பார்க்கணும்ல, அது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ டிஐஎஸ் வந்து நெட் செல்லர்ஸா இருக்கும்போது மார்க்கெட் வந்துட்டு பேரிஷ்னஸை கண்டினியூ பண்ணுது. இதே நீங்க ஏப்ரல் மந்த் பாருங்க, அடுத்து மே மந்த் பாருங்க, ஜூன் பாருங்க, அதுல எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு அவங்க வந்து எஃப்ஐஐஸ் வந்து நெட் பையரா இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு சிக்னிஃபிகண்டா பெருசா செல்லிங்ல அவங்க போகல. அண்ட் நிஃப்டியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இயருக்கான ஹை 25,669 கொடுத்துச்சு. அவங்க செல் பண்ண ஆரம்பிச்ச உடனே நிஃப்டி 1330 புள்ளிகளை இழக்குது. அப்போ அவங்களுடைய இந்த ஆதிக்கம் வந்து நம்ம இன்னும் குறையல. அவங்க சீசனல் பேர்ட்ஸ் மாதிரி ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு திரும்ப லோவர் லெவல்ல என்டர் ஆவாங்க. டோட்டலா பங்கு சந்தையை விட்டு வெளியேறது கிடையாது. எமர்ஜிங் எக்கானமி அண்ட் த பிக்கஸ்ட் எக்கானமி அப்படிங்கிற மாதிரி, த லார்ஜஸ்ட் செகண்ட் எக்கானமி அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய இதை வந்துட்டு அவங்க விட்டுட்டுல வெளியேற மாட்டாங்க. பட் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது இருக்கும், அந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது இது பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இது வந்து பேட்டர்ன் கொடுக்கக்கூடிய டார்கெட். இது பேனிக்ல நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. கன்ஃபர்மேஷன், வி நீட் கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல. இது நம்பிட்டு யாரும் இன்வெஸ்ட்மெண்ட்ல எதுவும் போயிடக்கூடாது. எஸ் 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 கன்ஃபர்மேஷன் இல்லாம எதுவுமே பண்ணக்கூடாது. எஸ் எஸ் 24,145 இன்கேஸ் ஒரு கரெக்ஷன்ல வருதுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கணும். அப்படி எடுக்கலைன்னா அந்த இடத்துல வந்து கன்சர்வ் பண்ணணும். நம்ம வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ப்ராக்டிஸ்னர்கிட்ட இப்பவே கொடுத்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் புல்லிஷ் கேஸ்ல நம்ம சொல்லியாச்சு 26,044 அப்படிங்கிறது ஒரு அப்சைட்ல வந்துட்டு மேலே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்ட்டு. அப்போ வரும்போது நிஃப்டி இண்டெக்ஸ் உடைய பிஇ ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக் உடைய பிஇ ரேஷியோ எப்படி இருக்கும், அதே நான் இண்டெக்ஸ் ஸ்டாக்கா இருக்கு அப்படின்னா அதை நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும் இந்த இடத்துல. இது வந்து ஹிஸ்டரியில இருந்து எடுத்துக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ இதை தாண்டி நீங்க வேற ஏதாவது பேட்டர்ன் பாக்குறீங்களா மேம்? அண்ட் இன்னும் ஒன் மோர் மேம், இந்த இடத்துல வந்துட்டு இந்த டார்கெட்டை போய் ரீச் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரிக்ஷன் ஜோன்ல இருக்கக்கூடிய இந்த டார்கெட்டை ஃபர்ஸ்ட் வந்து ரீச் பண்ணும். சரியா? அது வந்து 23,508. நம்ம 23,562.50 சொல்லிட்டு ஒரு லெவல் ஒன்னு எடுத்து வச்சிருக்கோம். அது எடுத்து வச்சது கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2.5 months இருக்கும்.
அந்த இடத்துல இது வந்து டினோட் பண்ணுது இந்த ஃப்ரிக்ஷன் ஜோனுக்கு ஈக்குவலா வந்துட்டு டிராவல் பண்ணி மார்க்கெட் போறது அப்படின்னா. அதர்வைஸ் ஓகே இதே வந்து புல்ஸ் டேக் ஓவர் பண்றாங்க அப்படின்னா இது இனிஷியல் டார்கெட்டா ரீச் பண்ணுவோம். டவுன் ட்ரெண்டை பேரிஷா கண்டினியூ பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரிக்ஷன் ஓகே டார்கெட்டை வந்துட்டு ரீச் பண்ணோம். தேர்ஆஃப்டர் ஒரு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட்டை கொடுக்கலாம், கொடுத்துட்டு திரும்ப இதை கண்டினியூ பண்ணி இந்த போலுடைய டார்கெட் இருக்கு பாருங்க, அதை வந்து ரீச் பண்ணோம் இந்த ஸ்ட்ரெச். சரிங்களா? ஓகே அதான் நேச்சர். இந்த ஃப்ளோ வந்து அப்படிதான் இருக்கும். இது எப்படி டிரா பண்ணி கூட கட்டலாம் அதை. ஸோ இப்படி இந்த இடத்துல வருது பாருங்க, ஒரு ஆசிலேஷன் இப்படி வந்துட்டு இருக்கோம். ஓகே ஒரு ஆசிலேஷன் வரலாம். இந்த இடத்துக்கு மேல போயிட்டு ட்ரெண்ட்ல அந்த டாப் ட்ரெண்ட் லைன்ல ரெசிஸ்டன்ஸ் ஆகலாம், திரும்ப வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம், கட் பண்ணலாம், பேனிக் கட் பண்ணலாம். தென் இந்த டார்கெட்டை வந்து ரீச் பண்ணோம். ரீச் பண்ணிட்டு இதோடைய நேச்சர், இது விழுந்திருக்கிறதுக்கு ஒரு அப்சைட்ல வந்து ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும்ல, ஏன்னா ஸ்ட்ரைட்டா கீழே விடாது. அண்ட் அப்படி விழுது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த போல் ஹைட் வந்து பிரைஸ் ரேஞ்சை வந்து டார்கெட்டா ரீச் பண்ணும். இதுதான் நேச்சர், இப்படிதான் போகும். புல்ஸ் வந்து டார்கெட்டை தேங்க்யூ புல்ஸ் வந்து டார்கெட்டை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோமே, சார்ஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த அப்சைட்ல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே வரணும். அப்படி வரும்பொழுது இந்த டார்கெட் எவ்வளோ காட்டுறது, 25,991 காட்டுறது. சரிங்களா? அப்படி வரும்பொழுது டபுள் டாப் எல்லாம் ஃபார்ம் பண்ணி மேலே போயிருக்குது. இந்த ஃப்ரிக்ஷன் ஜோனுடைய ரேஞ்ச் வந்து அவ்வளோ இருக்கு. ஃப்ரிக்ஷன் ஜோனுடைய ரேஞ்ச், இதோடைய டாப் ட்ரெண்ட் லைன் 25,153, இது வந்து 337 அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 670 பாயிண்ட்ஸ், அங்க ஒரு 150 பாயிண்ட்ஸ், 170 ஐ மீன் 670 770 820, ஒரு 800 பாயிண்ட்ஸ் வருதுதான் ரஃபா. அப்போ 25,153 மேல போகும்போது 800 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து அந்த 25,950 அப்படிங்கிற இடத்துல ஒரு பேட்டர்ன் டார்கெட் கூட இருக்கு அந்த இடத்துல. அது வந்து அப்சைட்ல ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ரீச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ வந்து இந்த பேரிஷ் போல் ஃபிளாக் வியூ நெகேட் ஆகுது. சரிங்களா? ஸோ இதுதான் ரேஞ்ச் டார்கெட், ஃப்ரிக்ஷன் ஜோன் டார்கெட். ஸோ இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. புல்ஸ் கேஸ்லயும் பார்த்தாச்சு, பேர்ஸ் கேஸ்லயும் நம்ம பார்த்தாச்சு. எஸ், நம்ம 2-3 இண்டிகேட்டர்ஸும் பார்த்துக்கலாம் சார். ஓவர் சோல்டா என்னது, நாரஸ் இது என்ன, ஓகே ஃபைன், பார்த்துருவோம். வாலண்டியர் யா. பட் நீங்க இப்போ பார்த்தது வந்துட்டு என்ன டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்க சார் நீங்க? இது நம்ம வீக்லியில டிரா பண்ணிட்டு டெய்லியில சேஞ்ச் பண்ணிட்டோம். டெய்லியில சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். போலிங்கர் பேண்ட் செக் பண்ணுவோம். போலிங்கர் பேண்ட்ல டெய்லி டைம் ஃப்ரேம் மிட் போலிங்கர் பேண்டை வந்து 24,707 காட்டுறது. அதுக்கு மேல இது க்ளோஸ் வச்சிருக்கிறது நல்ல விஷயம் தான். அண்ட் மிட் போலிங்கர் பேண்டு கிட்ட ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய அந்த டெய்லி கேண்டில் லோவர் விக்க கொடுத்துருக்கு. இது வந்து அப்சைட்ல போலிங்கர் பேண்ட் வந்து 25,110 காட்டுறது. ஆல்ரெடி 153 ஹையா கொடுத்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. அண்ட் லோவர் போலிங்கர் பேண்ட் 24,304 காட்டுறது. இந்த டெய்லி நம்ம வீக்லியில பார்த்துக்கோம், ஏன்னா வீக்லி அனாலிசிஸ்ல அது ரொம்ப முக்கியம். இதுல பாருங்க மிட் போலிங்கர் பேண்டு கீழே இருக்கு க்ளோஸ் 24,775 வந்து மிட் போலிங்கர் பேண்ட். இந்த மிட் போலிங்கர் பேண்ட்ல அப்சைட்ல ஒரு விக்க கொடுத்துருக்கு பாருங்க, செல்லிங் ப்ரெஷர் இருக்க மாதிரி. எஸ், அதனால இந்த கேண்டிலுடைய லோ அண்ட் ப்ரீவியஸ் கேண்டிலுடைய லோ ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி அதை பேனிக் கட் பண்ணுது அப்படின்னா 23,961 அப்படிங்கிறது லோவர் போலிங்கர் பேண்ட் டார்கெட்டா போய் ரீச் பண்ணும் வீக்லியில. சரிங்களா? அண்ட் அது வந்து அட்ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது நீங்க சொன்னது, இப்போ இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். எஸ், இது வீக்லி. இதே வந்து மந்த்லியில பார்த்தோம் அப்படின்னா மிட் போலிங்கர் பேண்டுக்கு மேல இருக்கு அப்பர் போலிங்கர் பேண்ட் 26,197 காட்டுறது. ஆனா மிட் போலிங்கர் பேண்ட் உங்களுக்கு 23,956 பாருங்க. நம்ம வீக்லிலையும் பார்த்தோம் 23,900 லெவல்ஸை காட்டுச்சு. இங்கேயும் வந்து உங்களுக்கு 23,900 லெவல்ஸ் வந்து மிட் போலிங்கர் பேண்டை காட்டுறது. அங்க வந்து லோவர் போலிங்கர் பேண்டை காட்டுச்சு. அதனால 24,145 ப்ரொடெக்ட் பண்ண முடியாம கீழே விழுது அப்படின்னா இது வந்து 900 லெவல்ஸ் அண்ட் 23,808 அப்படிங்கிற அந்த அட்ஜஸ்டட் வேல்யூ ஒன்று இருக்கு நம்மளுடைய டீம் ஆர்டிஎஃப் உடைய ஃபைண்டிங்.
அந்த இடத்துக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தெரியுமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, மந்த்லியில பாருங்க. எஸ் மேம், ஓகே மந்த்லியில பாருங்க இந்த லோவர் போலிங்கர் பேண்ட் எங்க இருக்குன்ட்டு 21,714 இருக்கு. அண்ட் லோவர் போலிங்கர் பேண்டை டச் பண்ணது வந்து இது வரைக்கும் 2020 மார்ச்ல தான் டச் பண்ணிருக்கு மந்த்லி டைம் ஃப்ரேம். அதுக்கப்புறம் லோவர் போலிங்கர் பேண்டை டச் பண்ணதே கிடையாது ஹிஸ்டரியில இருந்து பார்க்கும் போது. ஓகே எப்பெல்லாம் வந்துட்டு அப்பர் போலிங்கர் பேண்டை டச் பண்ணதோ அப்பெல்லாம் வந்து கரெக்ஷனுக்கு வந்திருக்கு. இது அப்பர் போலிங்கர் பேண்டை ஏடிஹெச்ல இருக்கும்போது டச் பண்ணிச்சு, கரெக்ஷன்ல வந்துட்டு திரும்ப எஸ்கலேட் ஆயிருக்கு. அப்பர் போலிங்கர் பேண்டுக்கு மேல போகல, 26,197 போகல. ஆனா அங்கேயே வந்துட்டு இங்க கரெக்ஷன் இனிஷியேட் பண்ணிருச்சு. ஸோ மிட் போலிங்கர் பேண்டை இது டச் பண்ணி ஸ்ட்ராங்கா சப்போர்ட் எடுக்குதா அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு தெரிய வரும், பார்ப்போம். வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே சார். அண்ட் எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ்ல உங்களுக்கு இதுவுமே பாத்தீங்கன்னா இந்த 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ்ல தான் இதெல்லாம் தாண்டி கீழே விழுந்தது கோவிட் டேஸ்ல தான். மந்த்லி டைம் ஃப்ரேம்ல நான் சொல்றேன். அந்த 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ் ஒன்னு இது வந்து இந்த இடத்துல டச் பண்ணியிருக்கு. இது வந்து 2022, இது வந்து 2023. 2 முறை வந்துட்டு 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணியிருக்கு. அடுத்து 3வது முறையா தொடர்ச்சியா 2025 பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதமே வந்து உங்களுக்கு அந்த 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ்லயே வந்துட்டு போயிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எஸ்கலேஷன் திரும்ப ஸ்டாண்டர்ட் இட்ஸ் ஓன் கரெக்ஷன், அதாவது நேச்சுரல் கரெக்ஷனை பார்த்துட்டு இருக்கு. 23,508 இங்க காட்டுறது போலிங்கர் பேண்ட்ல காட்டுற மாதிரியே டெய்லி டைம் ஃப்ரேம்ல காட்டிச்சு பாருங்க நமக்கு இங்க அந்த மாதிரி. இதே வீக்லில பாக்குறோம் அப்படின்னா 20 பீரியடுக்கு கீழே மந்த்லி ஜஸ்ட் மினிட் மந்த்லில வந்துட்டு கீழே 20 பீரியட் கீழே 100 பீரியட் எங்க இருக்கு? மந்த்லி பீரியட் எஸ் ஜஸ்ட் மினிட் 100 வந்து 20,659. ஓ மை காட். ஓகே அவ்வளவு தூரத்துல let's not think about it. No. But levels we have to respect. பார்க்கலாம் சார். 24,581 வந்து 20 பீரியட் வீக்லி எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ்ல பார்க்க முடியுது. அண்ட் 24,105 அப்படிங்கிறது 50 பீரியடுக்கான மூவிங் ஆவரேஜ். 100 பீரியட் மூவிங் ஆவரேஜ ட்ரம்ப்புடைய டாரிஃப் ஸ்டண்ட்ல கீழே விழுந்து பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கா எஸ்கலேட் ஆகி வந்திருக்கு. அதுக்கப்புறம் 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ இப்பதான் ஆகஸ்டுடைய முதல் வாரத்துல இருந்து சந்திச்சிட்டு இருக்கு. பிகாஸ் அந்த ஒரு 6 வீக்ஸ் வந்து கண்டினியூஸ் செல் ஆஃப் நடந்தனால 50 பீரியட் மூவிங் ஆவரேஜ் 24,105. ஸோ த டீசன்ட் சப்போர்ட் நமக்கு திரும்ப இந்த இடத்துல மல்டி கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இட் இஸ் கோயிங் டு பிரேக், அதாவது 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ் பிரேக் பண்ணதுன்னா உங்களுக்கு வந்து 50 பீரியட் மூவிங் ஆவரேஜ் டெஸ்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத காட்டுறது அந்த இடத்துல. ஓகே அடுத்து டெய்லி தான் பேரிஷ் நேச்சர்ல லோவர் லோ லோவர் ஹை ஃபார்மேஷன்ல வந்துட்டு இருக்கு. இப்ப எஸ்கலேட் ஆகிறது இந்த ஸ்ட்ரெச் வந்து எதுக்குன்னு பார்க்கணும். பேரலல் சேனல் இடத்துல பார்க்கலாம் ஒரு தடவை. டிசெண்டிங் பேரலல் சேனல்ல இருக்கு இந்த பேட்டர்ன் பாத்தீங்களா? இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. எஸ், கீழே விழுந்திருக்கு பேரிஷான நேச்சர். அண்ட் பாட்டம் ட்ரெண்ட்ல இங்க தான் எடுத்து திரும்ப எஸ்கலேட் ஆகி மேல இதாயிருக்கு. பட் இப்போ அதுக்கப்புறம் வந்து எஸ்கலேஷன்ல வந்துட்டு மேல போகவே இல்லை. ஓப்பனும் ஹையும் சேமா இருக்கு பாருங்க. அது வந்து புல்லட் கேண்டில் டெய்லி டைம் ஃப்ரேம்ல 24,980.75 புல்லட் கேண்டிலுடைய நேச்சர் வந்து பேரிஷான கேரக்டரிஸ்டிக்ஸ்ல அந்த டேல வந்து ட்ரேட் ஆகும். எக்ஸாக்டா நடந்திருக்கு. அண்ட் 100 பீரியட் மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். 100 பீரியட் மூவிங் ஆவரேஜ் 24,633. நம்ம ரைட் அப்ல கூட 631 கொடுத்துருந்தோம். இது ஒரு 10 புள்ளிகளை இழந்து 24,621 போன ஃப்ரைடே கொடுத்துருக்கு. பாத்தீங்களா? அது டெய்லியில் வந்துட்டு அதோட லோ வந்து 24,621. ஸோ சப்போர்ட் அந்த இடத்துல எடுத்திருக்கிறது இந்த 50 பீரியட் மூவிங் ஆவரேஜ் கீழே 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ் விழுந்து கிடக்கு டெய்லியில. அதனால அது கொஞ்சம் கவனமா பார்க்கணும் அந்த இடத்துல. அண்ட் அப்சைட்ல அது கட் பண்ணணும். 24,788க்கு மேல வரணும். அப்படி வரலாம் அப்படின்னு பார்ப்போம். டெய்லி டைம் ஃப்ரேம் புல்லட் கேண்டில் கொடுத்துருக்கிறது கன்சிடர் பண்ண வேண்டியது.
வீக்லி கேண்டில் இன்வெர்டட் யூனிக் யூனிக் ஆர் பெக்கூலியர் ஐபிசியை கொடுத்துருக்கிறது கன்சிடர் பண்ணணும். Okay. அப்போ லார்ஜர் டைம் ஃப்ரேம்ல ஒரு புல்லிஷ் நேச்சர், ஷார்டர் டைம் ஃப்ரேம்ல ஒரு பேரிஷ் நேச்சர். அண்ட் பேரிஷ் நேச்சர் வந்துட்டு புல்லிஷ் நேச்சரை எடுக்குது அப்படின்னா 24,400 பிரேக் பண்ணி ப்ரீச் பண்ணி கீழே விழுது, நம்மளுடைய தாமோ ஜோனுக்குள்ள என்டர் ஆகுது. 24,444 இருந்து 222ங்கிற தாமோ ஜோன். எஸ். அடுத்து 24,145 த டார்கெட், அட்ஜஸ்டட் வேல்யூ டார்கெட். பிரேக்கிங் 24,145 to 105. இது வந்து 23,950 அண்ட் 23,808 அப்படிங்கிற லெவல டச் பண்ணுது. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்திருக்கோம். இது இல்லாம நம்ம இன்னொரு விஷயத்தையும் செக் பண்ணிடலாம், which is RSI, ஓவர் சோல்டு, ஓவர் பாட்ல இருக்கா. Yes. RSI பொறுத்த வரைக்கும் டெய்லி டைம் ஃப்ரேம்ல வந்துட்டு 49.31 அப்படின்னு இருக்கு. 14 பீரியட் எஸ்எம்ஏக்கு ஜஸ்ட் அது ஒன்னோட ஒன்னா வந்து ஒரே மாதிரியான லெவல்ல தான் டிராவல் பண்ணுது. ஓவர் சோல்டுக்குலாம் அது போகல, நார்மலான நேச்சர்ல தான் இருக்குது. இதே வந்து வீக்லி பார்க்கலாம். வீக்லியை பொறுத்த வரைக்கும் 53.18, இதுலயே வந்துட்டு ட்ரபிள் எதுவும் இல்லை. மந்த்லியை பொறுத்த வரைக்கும் 61.59 அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து ஓவர் பாட்டுக்கும் இது போகல. அண்ட் ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏடிஹெச்ல இருக்கும்போது சஸ்டெயின் பண்ணுச்சு 83, 84 அப்படிங்கிற லெவல்லாம். அப்பர் 14 பீரியட் எஸ்எம்ஏ வந்து உங்களுக்கு வந்துட்டு அப்சைட்ல 65.90 காட்டுறது. ஸோ இது மேல போறது அப்படின்னா இந்த இடத்துல வரும்போது நிஃப்டியோடைய வேல்யூ எவ்வளவு இருந்துச்சு, அது வந்து 25,669. அப்போ கட் பண்ணுது அப்படின்னா எஸ்எம்ஏ வந்து கட் பண்ணுது, 14 பீரியட் எஸ்எம்ஏ இது கட் பண்ணுதுன்னா அப்சைட்ல இப்போ இந்த இயருக்கு கொடுத்துருக்க ஹையை எடுத்துரும். அப்படி எடுத்துச்சுன்னா அப்சைட் டார்கெட் 25,725, 825 அண்ட் 956. அதுக்கு அடுத்து 26,044. இதான் வந்துட்டு அப்சைட் டார்கெட் இடத்துல. ஃபைன் மேம். இந்த லெவல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இந்த லெவல்ஸையும் சைமல்டேனியஸா சொல்லியாச்சு. ஸோ இப்போ கன்க்ளூஷன் கொடுத்துடலாம். கன்க்ளூஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கம்மிங் டேஸ் குரூஷியல் டேஸ் தான், கவனமா ட்ரேட் பண்ண வேண்டிய டேஸ். சில ஸ்டாக்ஸை கவனமா அப்சர்வ் பண்ணணும், எஸ்பெஷலி ரிச் ஸ்டாக்ஸை ரொம்ப கவனமா அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லணும். ரிஸ்க் ரிவார்ட் கால்குலேஷன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகணும். பேலன்ஸ்டு மென்டாலிட்டியில் ட்ரேட் பண்ணணும். ஓவர் ட்ரேட்ஸை பண்ணிடக்கூடாது. அண்ட் எஸ்பெஷலி புதுசாக யாரும் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க கவனிச்சு தான் பண்ணணும். லெவல்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஓன் ஃபைண்டிங்ஸில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணி போகலாம். இது சஜஷன். அண்ட் ஒன் மோர் அனௌன்ஸ்மெண்ட் இந்த இடத்துல நான் கொடுத்துடலான்னு இருக்கேன். டீம் ஆர்டிஎஃப் நாங்கள் வந்து இந்த ட்ரைனிங் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். 48 days ட்ரைனிங் கோர்ஸ். அது இல்லாமல் ஒரு 10 months கோர்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். லேர்னர்ஸ் ப்ரோக்ராம் 2026. அதை கடந்த ஏப்ரல் மந்த்ல ஆரம்பிச்சு வரக்கூடிய 2026 மார்ச் வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். அது எக்ஸ்க்ளூசிவா A to Z இருந்து லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் இது. அது ஒன்று. அது இல்லாமல் ஒரு குவிக்காக வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி அண்ட் கம்ப்ளீட்டாக வந்து எல்லாம் பவர் பேக்டு லேர்னிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ்ல ஆரம்பிச்சு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸு அண்டு எங்களுடைய பேட்டர்ன் ஃபைண்டிங்ஸ், எங்களுடைய கேண்டில் ஸ்டிக் ஃபைண்டிங்ஸு, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லேர்ன் பண்ணி அண்டில் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வரைக்கும் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிற பியூர்லி லேர்னிங். நோ ட்ரேடிங் கால்ஸ், நோ இன்வெஸ்டிங் சஜஷன்ஸ், இது எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்டாக பியூர் லேர்னிங். மார்க்கெட் சைக்காலஜியை எப்படி பார்க்கறது, புரிஞ்சுக்கிறது, மாஸ் சைக்காலஜி எப்படி புரிஞ்சுக்கிறது, ஸ்மார்ட் ட்ரேடர்ஸா எப்படி நம்ம பிஹேவ் பண்றது, ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறத கத்துக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த 48 daysல வந்துட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இந்த டீச்சர்ஸ் டேவை பேஸ் பண்ணி ரோல் ஓவர்ல இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். மொத்தம் ஒரு 4 ஈவெண்ட் கம்மிங் டேஸ்ல கண்டக்ட் பண்றோம். டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் வந்துட்டு ஒரு வீடியோவா கொடுத்துருக்கோம். சீஃப் கெஸ்ட் அதில் நிறைய பேசியிருக்காங்க. ட்ரேடர்ஸுக்கு தேவையான விஷயங்கள்,
உளவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எப்படி வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டு பர்சனா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்கக்கூடிய நபர்கள் பேசியிருக்காங்க. நீங்க பார்க்கலைன்னா அது கொஞ்சம் பாருங்க. அந்த ப்ரோக்ராம்ல உங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம போயிருந்திருக்கலாம் உங்களுடைய வேலைகள் காரணமா. அப்படி இருந்ததுன்னா அது ஒரு தடவை நீங்க பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த 4 ஈவெண்ட்ஸ்ன்னு சொன்னது வந்து என்னென்ன ஈவெண்ட் மேம் நம்ம வச்சிருக்கோம்? Like we have a 90 days program. ஓகே. 90 days a full course. Complete வந்துட்டு A to Z நீங்க சொன்ன மாதிரி. It includes the trading and also investing. It is bifurcated into segments, many segments. It includes trading psychology, investing psychology, and இதுலயே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 100 ஸ்டாக்ஸ் கொடுக்குற மாதிரி. And tradingல வந்துட்டு A to Z, like Fibonacci investing, Fibonacci trading. So இதெல்லாம் வந்துட்டு ஒரு 90 days program. I think you will be the better person to explain about that. So அது நீங்க சொல்லிடுங்க, அது ஒண்ணு. And candlestick meditation, chart meditation, that is 21 days. So that's a very nice concept that team RTF கொண்டு வந்திருக்காங்க. Early mornings, when we are very fresh in the morning, brain is very fresh, அந்த டைம்ல மெடிடேஷன் பண்றது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம் மைண்டுக்கு. அண்ட் அந்த டைம்ல வந்துட்டு லிட்டில் ஆன் டு த சார்ட், அண்ட் it's a very new concept coined by team RTF. I think like those who are aspiring to become good traders, they can benefit from this one. அது launch பண்றதா இருக்கு, அது ஒண்ணு. And this is two. And இன்னொன்னு வந்துட்டு 90 minutes வந்துட்டு I think we are launching a session which could benefit aspiring traders to join us. என்ன மாதிரியான ஒரு what are the prime aspects of trading and investing, and how far we improve the traders, existing traders நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்றோம், பிளஸ் ஃப்ரெஷ்ஷா ஜாயின் பண்றவங்கள என்னெல்லாம் கத்து கொடுத்துட்டு அவங்கள ஒரு வெல் பேலன்ஸ் ட்ரேடரா ஆக்குறோம். அதெல்லாம் everything what we do here we'll be telling about all those things in 90 minutes program that we're going to launch there actually. So I think you can just these are the things basically, I suppose. Okay, fourth event. சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க அத. Okay, fine. Fourth event வந்துட்டு November 23 Fibonacci Day அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்றோம். ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ஈவெண்ட் இது. த மெகா ஈவெண்ட், ஆன்லைன் ஈவெண்ட். எனிவன் கேன் பார்ட்டிசிபேட். இது நான் ஃபிபோனாச்சி டேனே அது சொல்லலாம். அந்த டே வந்துட்டு எக்ஸலண்டான லேர்னிங்ஸ், இன்சைட்ஸ் அண்ட் காம்படிஷன்ஸ், மெனி மோர் ப்ரைஸஸ், இது எல்லாமே இருக்கு அந்த இடத்துல. அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யூ கேன் கெட் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது பண்ண முடியும் உங்களால. ஸோ இந்த 90 days கோர்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி 48 days ஒரு கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அதோட சேர்த்து இங்கே வந்து ஒரு 48 days மொத்தமாக வந்துட்டு உங்களுக்கு ரெண்டையும் மர்ஜ் பண்ணும்போது ஒரு 90 days நாங்கள் வந்து அதை வச்சிருக்கோம். 48 days, அந்த 45 days வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டு இந்த ட்ரேடிங் ஆஸ்பெக்ட்ஸில் மார்க்கெட் சைக்காலஜி, இந்த மார்க்கெட்டோட எப்படி ட்ராவல் பண்ணுறது, எந்த இடங்கள்லாம் நம்ம ட்ரேட் எடுக்கணும், எந்த இடத்துல ட்ரேட் அவாய்ட் பண்ணணும், எப்படி வந்து நம்மளுடைய ப்ராஃபிட்டை என்ஹான்ஸ் பண்ணணும், எப்படி நம்மளுடைய லாஸை வந்து மினிமைஸ் பண்ணணும், எப்படி நம்மளுடைய ட்ரேட்ஸை ஆடிட் பண்ணணும், அதுலேருந்து எப்படி நம்ம லேர்ன் பண்ணணும், நம்ம மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி பேலன்ஸ்டு பர்சனாக இருக்கணும், அண்ட் எப்படி ப்ரொடெக்ட் பண்ண வேண்டணும், கேபிட்டல் வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். மைண்ட் மேட்டர்ஸ் இன் மேக்கிங் மணி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இங்கே மைண்டை நம்ம வந்து சரிப்படுத்த முடியாம நம்ம வந்துட்டு ஒரு கிரீட் ஃபேக்டர்லையோ அல்லது ஃபியர் ஃபேக்டர்லையோ இருக்கும்போது நம்ம வந்துட்டு பண்றோம் அப்படின்னா அது நமக்கு பெருசான ஒரு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கறது இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம் சில நேரம் நமக்கு வந்துட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட்டை கொடுத்துருந்துருக்கலாம். அது ஒரு நார்மலாக வரக்கூடிய ப்ராபபிலிட்டியில் வந்துருக்கக்கூடிய ஒரு ப்ராஃபிட் தான். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்மள ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேடராகவே வச்சுட்டு இருக்கோம். அப்போ மைண்டை இங்கே வந்துட்டு நம்ம இது பண்ணிக்க முடியாம நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது. அதை பற்றி ஸ்பெஷலாக எக்ஸ்க்ளூசிவா வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டு ட்ரேடரா நீங்க வருவீங்க. எப்போ பேலன்ஸ்டு ட்ரேடரா ஒரு இன்வெஸ்டரா நீங்க வர முடியும் அப்படின்னா மார்க்கெட்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான். மார்க்கெட் இப்படித்தான், மார்க்கெட்டை நம்ம அதை பத்தி சரியா புரிஞ்சுக்காம நம்ம ஒரு வேல நம்ம அப்ரோச் பண்ணிட்டு இருப்போம். அது கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் நம்மளை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மார்க்கெட்ல நம்ம என்ன மாதிரியான எமோஷன்ஸ் எல்லாம் இன்பில்டாவே நம்ம வந்து சில எமோஷன்ஸ்லாம் இருக்கும். கொஞ்சம் கோவக்காரன்னு சொல்லுவாங்க,
அவர் வந்து கொஞ்சம் பயந்த சுபாவங்க அவருக்கு அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் அந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாம் மார்க்கெட்லயும் ரெஃப்ளெக்ட் ஆகும். என்னன்னா அது கொஞ்சம் அதிகப்படியா ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியிருக்கும். இதை சரி பண்ண பர்சன்ஸ் தான் செபி சொல்லக்கூடிய அந்த 90% ஃபெயிலியர் ட்ரேடர்ஸ்ல இல்லாத நபர்கள். அந்த 10% இருக்கக்கூடிய நபர்கள் சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த விஷயங்களை செஞ்சவங்க. அப்ப இது என்னைக்கு நம்ம செய்யறோமோ அன்னைக்குதான் நம்ம அந்த இடத்துல சக்சஸ்ஃபுல்லா வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் எப்பவுமே இருக்கும். நீங்க மார்க்கெட்டை புரிஞ்சுக்குவீங்க, உங்களை வித்தியாசமான கோணத்துல பங்கு சந்தையை பார்க்க வைக்கிறது அப்படிங்கிறதுதான் பியூர்லி லேர்னிங். நீங்க ஒரு 48 days ப்ரோக்ராம் இனிஷியலா அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நீங்க பழக்கத்துக்கு 48 நாட்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா அது உங்களுடைய லைஃப் லாங் பழக்கமா மாறிடும். ஸோ அதை வந்துட்டு இந்த 2 செக்மெண்டா வச்சிருக்கோம். ஒன்னு பியூர்லி செக்மெண்ட் 1 வந்து எதுக்குன்னா ட்ரேடிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்க A to Z லேர்ன் பண்ண போறீங்க. அண்ட் செக்மெண்ட் 2 த நெக்ஸ்ட் 45 days வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவா இன்வெஸ்டிங், த ஆர்ட் ஆஃப் இன்வெஸ்டிங், த ஆர்ட் ஆஃப் அக்குமுலேஷன், ஹவு டு அக்குமுலேட் த ஸ்டாக்ஸ் இன் அ டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட், வாட் இஸ் பிரமிடிங், வாட் இஸ் ரிவர்ஸ் பிரமிடிங், வாட் இஸ் ஃபிபோனாச்சி இன்வெஸ்டிங், இது டீம் ஆர்டிஎஃப் உடைய கண்டுபிடிப்பு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் ஆர்டிஎஃப் 100 அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு 100 ஸ்டாக்ஸை அனாலிசிஸ் பர்பஸ்க்காக, ரிசர்ச் பர்பஸ்க்காக, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம வந்துட்டு லைவ்ல லேர்ன் பண்ண போறோம். இந்த 90 நாள் ப்ரோக்ராம்ல 135 hours உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த 45 அந்த இதுல வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 1.25 மணி நேரம், அதிகபட்சம் 1.5 மணி நேரம் வரைக்கும் இருக்கக்கூடிய டெய்லி லைவ் செஷன்ஸ் இருக்கு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் வந்து இருக்கு. எக்ஸ்க்ளூசிவா நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல எனி டைம் அந்த டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் ஈவெண்ட்ஸ், என்னெல்லாம் ஈவெண்ட்ஸ் இந்த உங்களுடைய 90 days கோர்ஸ்ல நீங்க நாங்க கொடுக்குறோமோ அந்த கோர்ஸ்க்கு எல்லாமே வந்து நீங்க ஃப்ரீயா அக்சஸ் பண்ணிக்கலாம். யார் வந்து அந்த 90 days கோர்ஸ்ல ஜாயின் பண்றாங்களோ அவங்க. அதர்வைஸ் நான் இண்டிவிஜுவலா வந்துட்டு செக்மெண்ட் 1 மட்டும் எடுத்துக்கிறேன் சார் ட்ரேடிங் செக்மெண்ட் அப்படின்னாலும் தட்ஸ் யுவர் விஷ், வி ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. செக்மெண்ட் 2 மட்டும் நான் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னாலும் யூ ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்ஷன், நீங்க எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. நான் ரெண்டையுமே சேர்த்து எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு அதுல ஃபேவரபுளான அண்ட் ரீசனபிளான ப்ரைஸ்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துடுது. கிளியரான A to Z லேர்னிங்ஸ் அண்ட் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங். ட்ரேடிங்ல வந்துட்டு we have to definitely mention டீம் ஆர்டிஎஃப் வந்துட்டு நோ லாஸ் ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லி தரப்படும் இங்கே. அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸும் சொல்லி தரப்படும், which is very exclusive to Team RTF. There are about 7 to 8 strategies which have been back tested and which is working and which is fail proof and which can enable people to boost their confidence Yes, in exactly. trading. Yes, Yes, you are right. certain Yes, psychology. exactly. Yeah. Valuable input. Yes. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மார்க்கெட்டோட டிராவல் பண்றதுக்கு முன்னாடி டீம் ஆர்டிஎஃபோட நீங்க டிராவல் பண்ணுவீங்க. ஸோ தட் யூ கேன் ஈஸிலி டிராவல் வித் த மார்க்கெட். அதான் இங்க சொல்ல வரக்கூடிய விஷயம். இந்த கான்ஃபிடென்ட்டா சொல்லக்கூடிய அளவுக்கு முடியுது. ஸோ இந்த 90 days கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பவர் பேக்டு செஷன்ஸ் இருக்கக்கூடிய நிறைய இந்த ஒரு பீரியட் வந்துட்டு நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு 4 months வந்து ரொம்ப முக்கியமான பீரியட் ஃபார் அவர் எக்கானமி, ஃபார் அவர் மார்க்கெட், எல்லாத்துக்குமே. இந்த ஏர்னிங்ஸ்லாம் வரக்கூடியது, ஃபெஸ்டிவல் டேஸ், சேல்ஸ் நல்லா நடக்கக்கூடியது. அண்ட் இதுக்குன்னே சில பேட்டர்ன் இருக்கு. ஒவ்வொரு இந்த டிசம்பர் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கு, பட்ஜெட் வரும், அந்த பட்ஜெட் ஸ்ட்ராட்டஜி கவர் ஆகும். அண்ட் நம்ம வச்சிருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர் ஸ்ட்ராட்டஜி, மாஸ்டர் ஸ்லேவ் ஸ்ட்ராட்டஜி, ஸ்டோன் கோல்டு ஸ்ட்ராட்டஜி, ஏர்ன் வைல் ஸ்லீப் ஸ்ட்ராட்டஜி, நோ இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி, மெனி மோர். இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் இதோட வந்துட்டு கமாடிட்டிஸ்ல சில செக்மெண்ட் வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம் ஃபார் லேர்னிங், பியூர்லி லேர்னிங். அதை வந்து நம்ம லேர்ன் பண்றோம். இதை நீங்க முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு பக்காவா உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்து பூஸ்ட் ஆயிருக்கும் இந்த கோர்ஸ்ல. ஸோ பவர் பேக்கெட் பண்டில் திரும்ப இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்றது நெக்ஸ்ட் இயர்ல எண்டில் தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். பை அக்டோபர், எப்படி வந்து செப்டம்பர் அக்டோபர்ல இப்போ ஸ்டார்ட் பண்றோமோ அதே போலதான் அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். 1 year கழிச்சுட்டா அது. ஸோ இந்த 90 days கோர்ஸ் வந்து ஒரு பவர் பேக்கெட் அந்த ரீசனபிள் ப்ரைஸ்ல இருக்கு. நீங்க இந்த தெரியக்கூடிய நம்பருக்கு 9894604107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸ் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அந்த கோர்ஸை பத்தின டீடைல்ஸ் வேணும்.
தென் அதுக்கடுத்து சார்ட் மெடிடேஷன் அப்படிங்கிறது ஒரு 21 நாட்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். காத்தால 5:15 சார்ட் மெடிடேஷன் 21 டேஸ்க்கு நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஒரு 40 நிமிஷம் மட்டும்தான். இந்த காத்தால வேலையில பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவா. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதை நம்ம பழக்கப்படுத்தும். எப்படி நம்ம வந்துட்டு ஒரு இர்ரெகுலர் ஸ்லீப் இந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எல்லாம் நம்ம இந்த வாழ்க்கை முறை வந்து நம்மளை மாற்றி வச்சிருக்கோம். நம்மளை வந்து ஒரு ரெகுலர் ரொட்டீன் லைஃபுக்கு மாற்றக்கூடிய ஒரு நேச்சர் தான் இந்த 21 டேஸ் ப்ரோக்ராம். அண்ட் அதில் வந்து நம்ம எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக சார்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணி சார்ட்டை ரீட் பண்ணுறோம். சார்ட் ரீடிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆர்ட். அதை வந்து இந்த 21 டேஸ் வந்து 40 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு வந்து நம்ம காத்தால வேலையில அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். 5:15 நீங்க ஜாயின் ஆவீங்க. 6 o'clock நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா எஃபெக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் செஷன் அது. டைரக்டா உங்க மைண்ட்ல போய் அது ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த 90 டேஸ் கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இது இன்பில்டா வந்துடும். அதர்ஸ் கேன் கான்டாக்ட் நம்பர். அண்ட் 90 மினிட்ஸ் ஃப்ரீ செஷன்ஸ் வந்து எவ்ரி மந்த் 2nd Sunday அண்ட் 4th Sunday கண்டக்ட் பண்றோம். இந்த மார்க்கெட்டை பத்தின ஒரு அற்புதமான புரிதல்களுக்கு, இந்த மார்க்கெட்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு லாஸை மேக் பண்ணி விடுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்மளை வந்துட்டு இங்க சஸ்டெயின் பண்ண வைக்கும், மைண்ட் எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பேலன்ஸ்டு பர்சனா இருக்கணும், ஒரு ஐ ஓப்பன். இது வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி. யாரெல்லாம் வந்து புதுசா வந்திருக்காங்க, இல்லை நான் வந்து ஒரு 2-3 வருஷம் ஆகுது சார், 4-5 வருஷம் ஆயிடுது, இருந்தாலும் என்னால் இந்த மார்க்கெட் நேச்சர் என்னால் கேட்ச் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு தான் ஒரு ஐ ஓப்பனர் அப்படிங்கிற மாதிரியான செஷன் தான் இந்த 90 மினிட்ஸ் ஃப்ரீ செஷன். அது வந்து எவ்ரி மந்த் 2nd Sunday அண்ட் 4th Sunday கண்டக்ட் பண்றோம். நீங்க அதுக்கும் இந்த நம்பருக்கு கம்யூனிகேட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தென் November 23rd ஃபிபோனாச்சி டே அப்படின்னு ஒன்று ஒரு இது பண்றோம். மேத்தமெட்டிக்ஸ்ல லியோனார்டோ பிசானோ அப்படின்ற ஒரு பர்சன் தான், மகான்னே சொல்லலாம், பர்சன் என்ன சொல்லணும், அவரு தான் வந்துட்டு இந்த ஃபிபோனாச்சியை கண்டுபிடிச்சு கொடுத்தவர். அதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து 2nd centuryல பிங்களா அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதை வந்து ரிஃபைன் பண்ணி இது பண்ணியிருக்குவாரு மிஸ்டர் பிசானோ. ஸோ அந்த ஃபிபோனாச்சி டேன்னு அந்த டே இருக்கு, November 23rd. அதுல ஒரு மெகா ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். அதுல வந்து எவ்வளோ எஃபெக்டிவா இந்த ஃபிபோனாச்சியை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஈவெண்ட். அதுல நிறைய இன்சைட்ஸ், நிறைய நாலேஜ், நிறைய காம்படிஷன் இதெல்லாம் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபன்னும் இருக்கும் அதுல. அந்த ஈவெண்ட் வந்து November 23rd நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது இல்லாம இன்னொரு ஈவெண்ட்டும் கூட நம்ம கண்டக்ட் பண்றோம். அது வந்து இன்வெஸ்டர்ஸ் டென் அப்படின்ட்டு. இன்வெஸ்டர்ஸ் டென் சில ஸ்டாக்ஸை பிக் பண்ணி கற்றுக்கொள்ளும் நோக்கத்திற்காக, அனாலிசிஸ் பர்பஸ்க்காக, ரிசர்ச் பர்பஸ்க்காக அந்த ஸ்டாக் எல்லாம் சஜஸ்ட் பண்றது கிடையாது. இதை நீங்க வாங்குங்கன்ட்டு. நேரடியும் கிடையாது, மறைமுகமும் கிடையாது. நீங்க ஒரு ஸ்டாக் இப்படித்தான் எடுத்து பார்க்கணும், ஒரு ஸ்டாக் இப்படித்தான் அனலைஸ் பண்ணணும், ஒரு பேலன்ஸ் ஷீட் இப்படிதான் ரீட் பண்ணணும், அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் இப்படி தான் பார்க்கணும், அதோடைய டெக்னிக்கல்ஸ் இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு உங்களை ட்ரைன் பண்ணக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் தான் இந்த இன்வெஸ்டர்ஸ் டென். அதுவும் சண்டே தான் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். 3 சண்டே வரும். இந்த இன்வெஸ்டர்ஸ் டென் ப்ரோக்ராம், இந்த November 23rd ஃபிபோனாச்சி டே ஈவெண்ட்டு, இந்த சார்ட் மெடிடேஷன் 21 டேஸ்க்கான ஈவெண்ட்டு, இது எல்லாமே வந்துட்டு பவர் பேக்டு பண்டில்ல 90 டேஸ் கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்துடுது. அது இல்லாம இதுல இண்டிவிஜுவலா ஜாயின் பண்றவங்க தனியா அதுக்கான வந்துட்டு ப்ராசஸ் இருக்கு. நீங்க அந்த நம்பருக்கு கம்யூனிகேட் பண்ணி கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். அண்ட் ரொம்ப டீடைல்டாவே இது ஒரு அனௌன்ஸ்மெண்டா கொடுத்தாச்சு. உங்க டைமையும் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம். சாரி ஃபார் தட். அண்ட் இதுதான் அந்த டீடைல்ஸ். மேம் எல்லாம் சரியா வந்துருச்சா? சரியா சொல்லியாச்சா? Yes, sir. It's Fine, ma'am. all been said. I Fine, think ma'am. this is going to be one of the இந்த ஒரு ப்ரோக்ராம், இந்த ஒரு கோர்ஸ் மட்டும் எடுத்தாலே போதும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஒரு ட்ரேடருக்கு டு பிகம் அட்லீஸ்ட் ஒரு பேலன்ஸ் ட்ரேடரா. தென் ஃபர்தர் ஆன் லைக் we have to keep learning ourselves. புதுசா நிறைய விஷயங்கள்லாம் வரும், மார்க்கெட்டே புதுசா மாறும். and we need to update ourselves. இப்போ இருக்கிற மார்க்கெட் ட்ரெண்ட், இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் கோர்ஸ் தட் one can take. Fine, ma'am. Yes, of course. We have to be always a student. and மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் we are actually students Yes. forever. Fine. Yes, of course.
ஃபைன் மேம். ஸோ நம்ம கன்க்ளூஷன் கொடுத்துடலாம், அதை முடிச்சுட்டு அதை செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ Yes, sir. நிஃப்டி 24,741 இருக்கு. செப்டம்பர் செகண்ட் வீக்ல என்ட்ரு ஆகிறோம். ஒரு பேரிஷான நேச்சர்ல ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் முடிஞ்சிருக்கு. ஒரு புல்லிஷான நேச்சர்ல மேல வந்தாலும் ப்ரீவியஸ் வீக்குடைய ஹையை பிரேக் பண்ணாம செப்டம்பருடைய ஃபர்ஸ்ட் வீக்கும் முடிஞ்சிருக்கு. 24,650க்கு மேல சஸ்டைன் பண்ற வரைக்கும் புல்ஸுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருந்துட்டே இருக்கும். அவங்க ஸ்ட்ரென்த் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா 25,185ல இருந்து 222ங்கிற ஒரு ஜோனை கடக்கும் பொழுது, அதுக்கடுத்து 25,333ல இருந்து 385 அப்படிங்கிற ஒரு ஜோன். இது எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் இருக்கக்கூடியது. இந்த ஜோன் எல்லாம் வந்துட்டு கமிங் டேஸ்ல, நெக்ஸ்ட் வீக்குன்னு கிடையாது, கமிங் டேஸ்ல அவங்க பிரேக் பண்ணி மேல சஸ்டைன் பண்றாங்க அப்படின்னா புல்ஸ் கேஸ் செனாரியோல இது அப்சைட்ல சில டார்கெட் அண்ட் அப்கோர்ஸ் நியூ ஏடிஹெச்சுக்கும் கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி போகும்பொழுது 24,725ல ஒரு நாய்ஸை ஃபேஸ் பண்ணோம். 24,825ல ஒரு நாய்ஸை ஃபேஸ் பண்ணோம். 25,725 25,825ங்கிறதுல ஒரு நாய்ஸை ஃபேஸ் பண்ணோம். 25,669 பிரேக் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு வந்துட்டு பிரேக் அவுட் நடந்துருது. டபுள் டாப் கிரியேட் ஆனோம், அந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்குது. ஒரு சின்ன நாய்ஸ் ஃப்ரிக்ஷன் அந்த இடத்துல கிரியேட் ஆகலாம். ஆனா அது வந்து சஸ்டைன் ஆகலைன்னா ரொம்ப குவிக்கா அடுத்த மூவ் வந்து இருக்கும். அது வந்து 26,044 அப்படிங்கிற ஒரு லெவலை வந்து ரீச் பண்றதுன்னு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃபார் அப்கமிங் டேஸ். இந்த இதுக்கு பேர்ஸ் கேஸ் செனாரியோல கடந்த 2 வாரங்களுடைய லோவை பிரேக் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, 2 வாரத்துடைய லோ அப்படின்னு பார்த்தோம்னா 404ன்னு ஒரு வேல்யூ அண்ட் 432ங்கிற ஒரு வேல்யூ, 24,404 24,432. இதை வந்து பேனிக் கட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு முந்தைய வாரம் கொடுத்திருந்த 24,337ஐயும் எடுத்துட்டு 24,145க்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்துட்டு பேர்ஸ் கேஸ் செனாரியோ. கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜியில் பார்க்கும்போது உங்களுக்கு வீக்லியை பொறுத்த வரைக்கும் அப்சைட்ல ஒரு விக் வச்சிருக்கு அண்ட் யூனிக் ஆர் பெக்குலியர் கேண்டில் அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால இதை கொஞ்சம் நம்ம கவனத்துல வைக்கணும். வரக்கூடிய வாரம் ரொம்ப முக்கியமான வாரம் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டது. எஸ் மேம். Shall we conclude the session now? Yes, sir. So, all well put actually. எல்லாமே சேர்த்து அழகா சொல்லிட்டீங்க for the coming week. லாஸ்ட் வீக் போனது, இப்போ நடந்துட்டு இருக்கிறது, கம்மிங் வீக்கும் கொஞ்சம் ஐடியா கொடுத்துட்டீங்க. ஸோ லெட்ஸ் விஷ் ஆல் அவர் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் த கம்மிங் வீக். Yes. Thank you, ma'am. Thank you, sir. And thanks for the viewers. திரும்ப இன்னொரு வீடியோல சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. டீம் ஆர்கே சார்பாக நன்றி. தேங்க்யூ மேம்.